அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்னங்க, நம்ம பொண்ணு மலர் இன்னைக்கு ஒரு புது சேனல்ல ஜாயின் பண்ண போறா. அதனால என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. நீங்க சொன்ன மாதிரியே புத்திசாலியாவும் தைரியசாலியாவும் நம்ம பொண்ணு நான் வளர்த்துருக்கேன். எந்த சூழ்நிலையிலயும் உங்க பேரு கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன்ப்பா. நம்ம மோகன்ராஜ் அண்ணன் சேனல்ல தான் மலர் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறா. அவர் என்னோட அங்கிளா இருந்தாலும் என்னோட வேலையில எந்த ஃப்ரீடமும் நான் எடுக்கவே மாட்டேன்ப்பா. அவர் என்னோட சேனல் எம்டி, அதுக்கப்புறம் தான் அங்கிள் எல்லாமே. இந்த மாதிரி நேரத்துல நீங்க எங்க கூட இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நீங்க என் கூட இல்லைனாலும் உங்க பொறுப்பையும் அம்மாவே ஏத்துக்கிட்டு என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கப்பா. ஆனாலும் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களை நினைச்சாலே எனக்கு யானை பலம் வந்துடும். அப்படியே நம்ம பொண்ணு மலரையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். என்ன நான் நல்லா பாத்துக்குவேன்ப்பா. அம்மா தான் நான் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அம்மாவை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்கப்பா. சொல்லுங்க ரோஸ். என்னடி ரோஸா? ரோஸ்னா ரோஜா. ரோஜா தானே உங்க பேரு. அம்மாவா பேர் சொல்லி கூப்பிடுறியா? நீங்க மட்டும் என் அப்பாவா பேர் சொல்லி கூப்பிடலையா? அது வேறடி. சரி ரோஸ், எது வேணாலும் இருக்கட்டும். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க ரோஸ். சரி, இன்னைக்கு முதல் தடவையா ஆபீஸ் போறல்ல, 12 மணிக்கு மேல கிளம்பு, அப்பதான் நல்ல நேரம். செல்வா எப்போ உள்ள போனானோ அப்பவே எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ரோஸ். ரோஸ் என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, நானே உன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருப்பேன். அந்த செல்வா. ரோஸ், நீ உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிராத. நமக்கெல்லாம் அப்படி எந்த கெட்டதும் அப்பா நடக்க விடவே மாட்டாரு. சரி, புது இடம் புது ஆளுங்க, பார்த்து சீக்கிரமா சேஃபா போயிட்டு வா. மோகன்ராஜன கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பாமா, கண்டிப்பா சொல்றேன். ஆமா, அதித்தியும் செல்வியும் என்ன பண்றாங்க? அதித்தி காஃபி ஷாப் கிளம்பிட்டு இருக்கா, செல்வி சமைச்சிட்டு இருக்கா. ஹேய், செல்வி கிட்ட கொஞ்சம் போனை கூட, அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். ஐயோ அம்மா, நீ ஒரு வார்த்தை தான் பேசுவ, ஆனா அதுக்கு அவ 1000 பதில் சொல்வாளே. அப்புறம் நான் 12 மணிக்கு இல்ல, ஈவினிங் 6 மணிக்கு தான் ஆபீஸ்க்கே போக முடியும். சரி, நான் அவளை கேட்டேன்னு சொல்லு. அப்புறமா நான் அவளுக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். நீ பத்திரமா ஆபீஸ்க்கு போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் மலர். தேங்க்யூமா, பாய். என்ன காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நடந்த எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி ஒப்பிச்சாச்சா? ஆபீஸ் போற ஐடியா இருக்கா இல்லையா? ஏய், நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். அப்போ நானும் ரெடி ஆயிட்டேன். நீ ஆபீஸ் போற வழியில எனக்கு காஃபி ஷாப்ல மட்டும் டிராப் பண்றியா? ஓகேடி. மதி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுப்பா. தோ வரம்மா. ச்சே, நல்லாவே இல்ல. டேய் மதி, ஆபீஸுக்கு கிளம்பாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன்பா, பார்த்தா தெரியலையா? அதுக்கு இவ்வளவு நேரமாடா? பல்லு விளக்கறதுக்கு 2 நிமிஷம் தான் எடுத்துக்கிற.
குளிக்கிறதுக்கு 3 நிமிஷம் எடுத்துக்கிற, சாப்பிடுறது கூட 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிற. ஆனா 1/2 மணி நேரமா இந்த கண்ணாடி முன்னாடி நின்னு இந்த முடிய பாடா படுத்திக்கிட்டு இருக்கியடா. அது ஏற்கனவே பாதரசம்லாம் போய் இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. உடஞ்சிட போகுதுடா கண்ணு. பா உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா விளையாட்டா இருக்குல்ல? ஒன்னு புரிஞ்சுக்கோங்கப்பா, 40 வயசு வரைக்கும் தான் இருக்கிற முடிய ஸ்டைல் பண்ண முடியும். 40 வயசுக்கு அப்புறம்லாம் முடி இருந்தாலே ஸ்டைல் தான்ப்பா. இருக்கும்போது பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன? சரி என்னமோ பண்ணுப்பா. டேய் மதி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வரேம்மா. அதுக்கு இல்லடா, நம்ம கவிதா மக கஜோலுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். 50 பவுன் போடுறாங்களாம். உனக்கு பேசி முடிச்சிடலாமா? மா என்ன பார்த்தா என்ன காதலிச்சவளை கை விட்டுட்டு வெறும் 50 சவரம் நகைக்காக விலை போறவன் நினைச்சியாமா? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்தா அது என்னோட மாலதி தான். அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மா எங்கம்மா போற? எழுதி வச்சுக்கிற போறேன். ம், இங்க பாருடா, கோமதி, பார்கவி, சாந்தி, ரூபா, அனு, ஜெயந்தி, சுகந்தி, லட்சுமி, திவ்யா, கண்ணகி, வசந்தி, கார்த்திகா, பாத்திமா, ஜெயான்னு கிட்டத்தட்ட 16 பேரு. ஆனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. நோட்டு வரைக்கும் வர்றாளுங்க, வீட்டு வரைக்கும் வர்றாளுங்க, ஆனா கல்யாண மண்டபம் வரைக்கும் எவனும் வர மாட்டேங்கிறாளே. டேய், இதோட 16 பிரேக்கப்டா. வெளியே தலை காட்டவே அசிங்கமா இருக்கு. எதுக்கு எல்லா பொண்ணுகளும் உன் மகனை விட்டுட்டு போயிடுறாளுங்கன்னு கேக்குறாங்க. சாதாரணமா எல்லா இடத்துலயும் பசங்க தான் பொண்ணுகளை கழட்டி விடுவாங்க. ஆனா இந்த 16 பொண்ணுகளும் ஒன்னே கழட்டி விட்டுருச்சுங்க. சும்மாவே நம்ம ஊர்ல ஒன்னவே 9 மாதிரி பேசுவாங்க. ஆனா இப்ப ஒன்னே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுமா. இதெல்லாம் ஒரு விதிமா. நல்லவனையும் நேர்மையானவனையும் இங்க யாருக்குமே பிடிக்கிறதே இல்ல. டேய் மதி, நீ காதலனா இருக்கணுமா இல்ல நல்லவனா இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ரகடு பாய் புல்லிங்கோ ஸ்டைல தாண்டா விரும்புறாங்க. அதுவும் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கவர்லயே ஸ்டைலா இருந்தா மட்டும்தாண்டா அந்த புக்கை நாம வாங்குறோங்கிற நிலைமையில இருக்கிறோம். இவன் ஒருத்தர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இங்க யாருங்க மதிமாற? அவரை வெளியில வர சொல்லுங்க. ஏன் தான் என்ன விஷயம்? பாஸ்போர்ட் தான் அப்ளை பண்ணிருக்கானா? அதெல்லாம் இல்லம்மா, அவரை கூப்பிடுங்கம்மா. வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கீங்களா? டே மதி, என்ன உள்நாட்டுல பொண்ணு கிடைக்கலன்னு வெளிநாட்டுல பொண்ணு தேட போறியா? மா மா எத்தனை வாட்டிமா சொல்றது? மாலதி தான் உங்க மருமகன்னு, அப்புறம் என்ன வெளிநாடுன்னு? சார், யார் சார் நீங்க? என்ன வேணும்? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் விசாரிக்க கூப்பிட்டாங்க. வாங்க ஸ்டேஷன் போலாம். என்ன அது ஸ்டேஷனுக்கா? இருமா. சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ தானே மதிமாற? ஆமா. கிரேசி டைம் சேனல்ல கேமராமேன் நீ தானே? ஆமா, நான் தான் சார். உன் பேர்ல தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், வா. டேய், என்னடா இது? என்ன நடந்துச்சு? உன் மேல யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? மா எனக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. வாங்க ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். போயிட்டு வரேன் சார், நாங்க வரோம். வாடா. யாரா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி கட்ட பாத்திருப்ப. மேடம், இதை மட்டும் கேக்குறீங்க? இந்த மாதிரி பொண்ணுங்க எத்தனை பசங்களை ஏமாத்தி ராக்கி கட்டிட்டு போறாங்க. நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா வாயை உடைச்சிருவேன். இங்க பாருமா, நீ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடு, நான் பாத்துக்கிறேன். மேடம், இதோ வந்துட்டாங்க மேடம். அவனை உள்ள கூட்டு போய் உட்கார வை. சரிங்க மேடம். இங்க பாருடா, இன்னொரு வாட்டி இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணன்னு தெரிஞ்சது உள்ள தூக்கி வச்சிருவேன். லைஃப் லாங் வெளியவே வர முடியாது. உன் கரியரே ஸ்பாயில் ஆயிடும். ஒழுங்கு மரியாதையா அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. புரியுதா? டாடி, மாலதி. சாரி கேளு. டேய். ஹே மாலு. டாடி, மாலதி. நீ எதுக்குடா செல்ல இங்க வந்த? இவங்க என்ன சும்மா விசாரிக்க தான் இங்க கூட்டு வந்திருக்காங்க. இத பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாவம்ப்பா, அதுக்குள்ள பதறடிச்சு வந்துட்டா. இத பாரு, லாயர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ இங்க இருக்க வேண்டாம். நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். பாத்தியாப்பா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு பாத்தியாப்பா? இவதான்ப்பா உன் மருமக. நம்ம வீட்டுல விளக்கேத்த போறதே இவதான். டேய், விளக்கமாறு. எக்ஸ்கியூஸ் மீ. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இவதான். உன் பேர் என்னம்மா? மாலதி மேடம்.
மாலதி. மாலதி என்னடா நீயா? இதோ பாரு, எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கலாம். ஓ, நேத்து லலிதா ஜுவல்லரியில நீ கேட்ட கோல்ட் ரிங் வாங்கி தரலன்னு கோவமா? என்ன இது? எது கோல்ட் ரிங்கா? பா, என்னடா நீங்க சும்மா இருங்கப்பா. மாலதி மாலதி என்ன மாலதி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்ன பிரச்சனை? இவன் தானே அவன்? ஆமா மேடம். ஆளை பார்த்தாலே ஒரு மார்க்கமா தான் இருக்கான். என்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றானா? இல்ல மேடம், லவ்வா பண்ணி டார்ச்சர் பண்றா மேடம். டார்ச்சரா? என்னம்மா சொல்ற? ஆமா மேடம், தெரியாதனமா இவன் லவ்வுக்கு எஸ் சொல்லிட்டேன். என்ன லவ் டார்ச்சர் பண்றா மேடம். இவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுட்டு இனிமே இவன் தேடி வராத அளவுக்கு ஒரு முடிவு பண்ணி விடுங்க மேடம். லவ் பண்றது டார்ச்சரா? என்னம்மா சொல்ற? அப்படி என்ன இவன் டார்ச்சர் பண்றான்? எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றேன்னு பைத்தியக்காரத்தனமா ஏதேதோ பண்றா மேடம். ஒரு நாள் பெசநகர் பீச்ல ஒரு தெருநாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டேன். மறுநாள் பார்த்தா 10 தெருநாய்களை வீட்டுக்கு புடிச்சிட்டு வந்துட்டான் மேடம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் மேடம். இது கூட பரவாயில்ல மேடம். என் குடும்பத்தை கவர் பண்றேன்னு ஆண்டி நீ அம்மா போற இடத்துக்குலாம் பின்னாடியே போய் அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்னு சுத்துறா மேடம். என்னடா இதெல்லாம்? அத பார்த்து எங்க அப்பா எங்க அம்மாக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. என்ன சொல்ற? ஆண்டி இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்போ புஷ்பா படத்துக்கு போலாம் தானே நேத்து கேட்டாங்க என்கிட்ட. மேடம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா மேடம். டேய், உன்னால இந்த பொண்ணு எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருந்தா இந்த மாதிரி சொல்லுவா? முதல்ல எழுதி கொடுறா. ஐயோ மேடம் 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 வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம், அநியாயமா ஒரு உண்மையான காதல பிரிச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாம் மேடம். நான் சொல்லி புரிய வைக்கிறேன் மேடம். பேபி ரைட்டர், இவங்க கிட்ட எழுதி வாங்குங்க. இல்ல மேடம். இதுல ஒரு கையெழுத்து போடு. ஏய், போடுறா சைன. அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடுறானா? பைத்தியக்காரா, இது என் லக்கி பென்றா. இத போய் உடைக்கிற? மேடம் சாரி மேடம், பையன் தெரியாம பண்ணிட்டா மேடம், விட்டுருங்க மேடம். இதுவும் ஒரு மரண தண்டனை தீர்ப்பு மாதிரி தான். என் காதல் இன்னையோட செத்துருச்சு மேடம். சார், உங்க பையனை வீட்டுக்கு கூட்டு போய் புத்திமதி சொல்லி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க சார். கூட்டு போங்க அவனை. அப்படியே பண்றேன் மேடம். தேங்க்யூ மேடம். மே ஐ கம் இன் சார்? ஏய் மலர், வாமா. குட் மார்னிங் சார். ஏய், என்ன சாரு மோருன்னு? நீ எப்பவும் போல என் அங்கிள்னே கூப்பிடலாமே. இல்ல, இப்போ நீங்க என்னோட பாஸ். ஓ அப்படியா? சரி, நீ உட்கார். மலர், நான் முதல்ல உனக்கு அங்கிள், அதுக்கப்புறமா தான் பாஸ். மத்தவங்க முன்னாடி நீ என்ன பாஸா ட்ரீட் பண்ணலாம். இப்போ நான் உனக்கு அங்கிள் தான். நோ, இப்போ எனக்கு நீங்க சார் தான். ஓ, சொன்னா கேட்க மாட்டியே. உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக இந்த பொறுப்பை தூக்கி நான் உனக்கு கொடுக்கல. உன்னோட ஸ்கில் அண்ட் நாலேஜ் தெரிஞ்சுதான் நான் உனக்கு கொடுக்குறேன். ஐ நோ யூ கேன் டூ இட். தேங்க்யூ சார். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன் சார். மலர், இப்போ என் சேனல் நல்ல பொசிஷன்ல இருக்கு. பட் ஐ நீட் எ பிரேக். நீ ஒரு சேஞ்சுக்காக இதை பண்ற அப்படின்னா நானே நல்ல டாப் ரேட்ல இருக்கக்கூடிய சேனல்ல உன்னை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இல்ல சார், நான் இதை சேஞ்ச்காக பண்ணல. இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், நான் உங்க ப்ரோக்ராம்ஸை எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். ரொம்ப கண்டென்ட்ஃபுல்லா இருக்கும். அதுல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. என்ன கொஞ்சம் மசாலா தான் தேவைப்படுது. நான் பாத்துக்கிறேன் சார். உன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரோட ஸ்ட்ரென்த் என் சேனலுக்கு கிடைக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? உன்னால இதை பண்ண முடியும்னு நம்புறியா? கண்டிப்பா முடியும் சார்.
100% முடியும். உங்க ப்ரோக்ராம்ஸ்ல விஷயம் இருக்கு. இன்னும் மசாலா கலந்து கொடுத்தா ஈஸியா ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும் சார். மிஸ்டர் பில். டேய், உன்கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன் என்ன பில்லுன்னு கூப்பிடாதன்னு. என்னோட பிரதர் இன் லாவை நான் சுருக்கி அன்பா பில்லுன்னு கூப்பிடுறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? டேய், உன் மனசாட்சி தொட்டு சொல்றா, உண்மையிலேயே அதுக்கு தான் பில்லுன்னு கூப்பிடுறியா? நீ எப்போ கூப்பிட்டா நான் வந்து பில் கட்டுறேன், அதனால தானே கூப்பிடுறேன். சரி, அதை விடுங்க மிஸ்டர் பில். மிஸ்டர் பில், இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, தோ பாருங்க, எத்தனை பேர் குடிக்க வந்திருக்காங்க. நான் அடிச்சு சொல்றேன் மிஸ்டர் பில், இதுல முக்காவாசி பேரு பொண்ணுங்களால மட்டும்தான் குடிக்க வந்திருப்பாங்க. என்னை விட்டு பறந்து போயிட்டா. இங்க பாரு, என்ன நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இனி முன்ன மாதிரி எல்லாம் சாப்பிட்டியா தூங்குனியானெல்லாம் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்டுட்டெல்லாம் இருக்க கூடாது. எனக்கு எப்போ ஃப்ரீயோ உனக்கு நான் கால் பண்ணுவேன். அப்போ உன்னோட மொத்த விஷயத்தையும் நீ எனக்கு சொல்லிடு. அது வரைக்கும் நோ மெசேஜ், நோ ஃபோன் கால். சரி, நீ ரொம்ப வாய் பேசாத. வேலையில கவனமா இருக்கணும். நான் வைக்கிறேன். சரி. கீதா. எஸ் மேம். கேமராமேன் வந்தாச்சா? இன்னும் இல்ல மேம். கரெக்டா 10 o'clock அவர் வந்துருவாரு. ப்ரோக்ராம் ஷாட் கொடுத்துட்டீங்களா? அவர் வந்து ரெடி பண்ணிடுவாரா? இல்ல மேம், நேத்து எதிர்பாராத விதமா லீவு போட்டுட்டாரு. அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. என்ன பேசுறீங்க? ப்ரோக்ராம் ஷாட் கொடுக்கல, நேத்து எதிர்பாராத விதமா லீவ் போட்டாருன்னு சொல்றீங்க. அப்போ அட்லீஸ்ட் இன்னைக்கு சீக்கிரமா வந்து ப்ரோக்ராம் ஷாட் எல்லாம் வாங்கி ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிருக்கணும்ல. இவ்ளோ இரஸ்பான்சிபிளா இருக்காங்க. மேம், மதி சார் வந்து சொல்லுங்க. மதி சார் வந்து ஒர்க் விஷயத்துல ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாரு. பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருவாரு. அவர் நடந்துட்ட இந்த விதத்தை பார்க்கும்போது அவர் ஒன்றும் டெடிகேட்டடாலாம் எனக்கு தெரியல. அவர் வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேம். பாஸ், நேத்தே சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டீங்க. ப்ரோக்ராம் சாட் வேற என்னன்னு தெரியல. எப்படியோ நிறைய வேலை இருக்கும். சீக்கிரம் ஸ்டுடியோக்கு போயிட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க. இருடா, பாத்துக்கலாம்டா. எவ்வளவு வேலையா இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். டோன்ட் வரி. அப்படியெல்லாம் இப்ப சாதாரணமா சொல்லிட முடியாது. புதுசா ஒரு சேனல் எட்டு இன்னைக்கு ஜாயின் பண்றாங்க, தெரியல? ஆமால. ஆமா பாஸ். அவங்க கேபின் வரதுக்குள்ள நம்ம போய் எல்லாத்தையும் செக் பண்ணி ஷூட்டிங்க்கு பக்காவா ரெடி பண்ணி அவங்க குட் புக்ல செட்டில் ஆயிடலாம். ஓகே, நீ சொல்றதுதான் கரெக்ட். வா. ஏய் கொஞ்சம் வர. டேய் மச்சான், இந்த காரை பாருடா. ஏய், யாரோ ஃபுல் போதையில ஓட்டிருக்காங்க போல மச்சான். சைடு ஃபுல்லா பிராண்ட் இருக்கு பாரு. சரி வாடா, நம்ம வேலையை பாப்போம். ஒன் செகண்ட். பார்ட் டைமா டிங்கரிங் ஒர்க்ஸும் பார்க்கறானோ? என்ன பாஸ், இதுக்கும் அசிஸ்டண்டா போயிட வேண்டியதுதான். ஐயோ, யாருகிட்ட பல்ல உடைப்பியா? என்னாச்சு பாஸ்? அதே காருடா. என்ன பாஸ், ஏதோ தெலுங்கு படம் டைட்டில் மாதிரி சொல்றீங்க. யார் கார் பாஸ் அது? அக்கா வேணாக்கா, நமக்கு இந்த தேவையில்லாத வம்பலாம் வாங்க போலாம்க்கா. ஏய், போங்கக்கா. சொல்றது கேளுடா. அக்கா போலாம்க்கா. கொஞ்சம் அமைதியா. நான் பாஸ், நான் பாட்டுன்னு கேட்டுனேக்கிறேன், நீங்க பாட்டு மேலேயே பார்த்துனுக்கிறீங்க. எனி ஃபிளாஷ்பேக்? இதுதான் என் ஆபீஸ் அட்ரஸ். வண்டி ரிப்பேர்க்கான காசு கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லனா உன் போட்டோ போலீஸ்க்கு போயிடும். ரொம்ப மோசமான ஃபிளாஷ்பேக்டா. நேத்தி இந்த காரை தான் கண்ணா பின்னான்னு ஓட்டி மோதிட்டேன்டா. என்னால தான்டா
இந்த டென்ட்டே விழுந்துச்சு. நான் பாஸ் சொல்றீங்க? நேத்தே அவ விசிட்டிங் கார்டு கொடுத்து மரியாதையா வந்து காம்பன்சேட் பண்ண சொன்னாடா. நான் போதையில அதை கிழிச்சு போட்டுட்டேன். ஆனா எப்படியோ நம்ம ஆபீஸ கண்டுபிடிச்சு இங்கேயே தேடி வந்திருக்கா போலடா. சூப்பர் பாஸ். நம்ம ஆபீஸ்க்கு புது சேனல் எட்டு வர நேரத்துல எப்படியாவது அவங்க குட் புக்கில் இடம் போச்சலான்னு பார்த்தேன். இந்த கார் மாதிரி தான் நம்ம எதிர்காலமும் இருக்கு போகுது. டேய், நானே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேன். இந்த நேரத்துல போய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. பாஸ், துன்பம் வரும் நேரத்துல சிரி. டேய், ஓகே ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ். டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். இது நம்ம ஆபீஸ். மாதிரினா ஒரு கெத்து இருக்கணும் பாஸ். பாத்துக்கலாம் வாங்க பாஸ். அப்படியாடா சொல்ற? அப்படிதான் வாங்க. ஆமால, நாம எதுக்கு பயப்படணும்? இது நம்ம ஆபீஸ். வா பாத்துக்கலாம். இன்னைக்கு காந்தியா கிரவுண்ட் ஆயில் மீட்டிங்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும். அதுக்கு என்ன ப்ரிப்பேர் ஏய் பண்ணிருக்கீங்க? மச்சான், சூப்பரா சொன்னடா. வணக்கம்ண்ணா. அதுவும் இல்லாம இப்ப ஹாட் காபி அவன மதி சார், நான் எப்ப சார் உங்களை மதிக்கல? மதி பையா. ஓஹோ. பிரசன்டேஷனும் வச்சிருக்கேன். அவதான்டா கரெக்டா இங்கே வந்துட்டாளே. யாரு? டேய், அது அங்க நிக்கிறாளே, அவதான்டா. டேய், எப்படி நம்ம ஆபீஸ கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கான்னு தெரியலையே. வாங்க பாஸ், நேர்ல என்னன்னு போய் கேட்டலாம். சும்மாறா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி புது ஹெட் வர நேரம். எதுக்குடா இந்த புது பிரச்சனை? இவளை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே, வந்துருக்கணும்ல, என்ன பாஸ் பண்ண முடியும்? டேய், அவ என்ன பார்க்காம இருந்தாலே நான் காணூன்னு போயிடுவாடா. நம்ம பேசாம மறைஞ்சே ரூம்குள்ள போயிடலாம். சேர்த்து எழுதுகல்ல, பிரித்தி எழுதுக. நாமல்ல பாஸ், நீங்க. நாகேஷ், என்னோட 2 ரூபாய் கீழே விழுந்துருச்சு, எடுத்துக்கூட. அதான் வேலை உங்களுக்கு. சும்மாறா. மதி சார், இங்க என்ன பண்றீங்க? ஐயோ சார், அடி எதுவும் பட்டுச்சா என்ன? அது வந்து பாஸ், மெமரி கார்டு கிடைச்சா? அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க? ஓ, சார் மெமரி கார்டு தேடுறாரா? ஆமா. ஆனா அது எப்படி இங்க வந்துச்சு? அதுவா, கேமரால போட்டு வச்சுமா, அதுக்கு போர் அடிச்சதுன்னு அப்படியே வாக்கிங் வந்துச்சு. என்னது? யோ, வேலையை பாரியா, கடு பேத்திக்கின்னு. பாஸ், நான் பாஸ், நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா ஷோ பாக்குற மாதிரி பாத்துனுக்கிறீங்க. ஆமா, இப்ப எங்க போறீங்க? திருப்பதிக்கு மொட்டை போட போறோம். வரையா லட்டு தருவாங்க, வாயில போட்டு மென்னு இருப்ப. நாகேஷ்க்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். சும்மா ஜோக்காவே பேசிட்டு இருப்பாரு. பாஸ், நான் காண்டா பேசினுக்கிறேன், அவன் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண மாதிரி சிரிச்சுனுக்கிறான். வெறியாவது பாஸ். கொஞ்சம் சும்மாறா, அவ பாத்துற போறாடா. மதி சார், அதோ நிக்கிறாங்களே, அவங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. பாஸ், தேடுறாங்களா பாஸ்? தேடாம சார் தான் நம்ம சேனலோட கேமராமேன்ல. டேய், அது வேற நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியாடா? நான் சொல்ல, அந்த அசிஸ்டன்ட் இல்ல, அந்த பொண்ணு தான் சொன்னுச்சு. டேய் டேய், போடா போலாம். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. மதி சார், மதி சார், உங்களை தான் கூப்பிடுறாங்க, வாங்க. பாஸ், கூப்பிடுறாங்களா? போங்க. எங்க காணோம்? யோ சார், இங்க வாங்க. போங்க 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 சார். மேம், ஏன் கூச்சப்படுறீங்க? இவர்தான் கேமராமேன் மதிமாறன். ஹாய். இவர்தான் கேமராமேனா? ஹாய், வணக்கம். லவ் ஃபெயிலியர் ஆனவர் தானே நீங்க? மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ரோட்ல என் வண்டி முன்னாடி விழுந்தீங்களே. ஓ இல்லங்க, அன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு மனசு. ஆக்சுவலி சாரிங்க. சரி சரி, இப்போ நார்மல் ஆயிட்டீங்கல்ல? யா யா, போய் வேலையை பாருங்க. போலாம் வாடா. பாஸ், நேத்து நீங்க ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சிங்க போல. டேய், நேத்து நடந்தது பிரச்சனை இல்ல, அவன் மறந்துட்டா. வாயை மூட்டு வாடா போலாம். ஒரு நிமிஷம், ஓ யா, இங்க வாங்க. போடா. ஹலோ, வரேன். உங்களை தான், இங்க வாங்க. எஸ், என்னங்க? இது புடியேன். சொல்லுங்க. செக்யூரிட்டி மேடம், ஒரு ஹெல்மெட் எடுத்துட்டு வாங்க. ஹெல்மெட் எதுக்கு கேக்குறீங்க? உனக்கு இதுக்கு சும்மாறா. வெயிட் பண்ணுங்க. ஹலோ மேம். அட போறாங்க. என்னங்க மேடம்? பேசுது. இந்தாங்க, இது போடுங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டாம். என்னங்க என்னங்க பண்றீங்க? பாஸ், சூப்பரா இருக்குது பாஸ். என்னங்க? வாட்? நேத்து நீ தானே போதையில என் வண்டியை அடிச்சவன். என்ன பைக், என்ன போதை? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதே. ஆமா, நீங்க யாரு?
நானும் உங்களை இந்த ஆபீஸ்ல பார்த்ததும் பதட்டத்துல கேட்காம விட்டுட்டேன். ஆமா, எங்க ஆபீஸ்க்குள்ள வந்து கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? என்னங்க யாரு இவங்க? செக்யூரிட்டி, யாரு இவங்களை உள்ள அனுப்புனது? சார், மேடம் தான் நம்ம சேனலோட புது ஹெட். திருப்பதிக்கா கூப்பிடுற போ. இவங்க தாண்டா நம்ம ஹெட். வணக்கம். நமஸ்காரம். சாரி மேடம், ஏதோ தெரியாம நடந்துச்சு. உன்கிட்ட வேலை நேரத்துல பேசக்கூடாது, ஷூட்டிங் இருக்கு. முதல்ல ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம். ஏய், போலாம். சாரி மேடம். சாரி. இந்த ஃபைல் நான் ஈவினிங் வரும்போது ஆபீஸ்ல ரெடியா இருக்கணும். என்ன சார், இன்னும் டென்ஷனா இருக்கீங்களா? இல்ல, நாகேஷ் உங்களுக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாலதிக்கும் பிரேக்கப் ஆன விஷயத்த சொன்னா, அதான் நீங்க இன்னும் டென்ஷனா இருக்கீங்களான்னு கேட்டேன். சொல்லிட்டானா? எங்க அவன்? அவனுக்கு இதான் இப்ப முக்கியமா போச்சுல. கோவப்படாதீங்க சார், அவரும் ஒன்னும் சொல்லல. நான் தான் நீங்க டென்ஷனா இருக்கிறத பார்த்து கேட்டேன். ஓ, ஓகே. இன்னும் அத பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல, ஆனா எதுவுமே நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. ஏன் நினைச்சது நடக்க மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் காரியம் எல்லாம் தேடிக்கிட்டு அலையவா முடியும்? அப்ப நினைச்சது நடக்கணும்னு நினைக்காதீங்க, நடக்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க. என்ன சொல்ற? புரியல. இல்ல, நீங்க நினைச்சது மட்டுமே தேடி போயிட்டு இருக்காம, உங்களை தேடி எது வருதோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. நானும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ண நாள்ல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்கெங்கயோ போயிட்டு உங்களோட தேவதையை தேடிட்டு இருக்கீங்க? அது உங்க பக்கத்துலயே இருக்கும்போது. தீபா, நீ என்ன சொல்ற? ஆமா சார், நான் உங்களை லவ் பண்றேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிஜமாவா சொல்ற? என் மனசுல இருந்தத உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க தான் மாலதி பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க, அதான் என்னால சொல்ல முடியல. இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ சார். தீபா, சீரியஸா தான் சொல்றியா? ஐ லவ் யூ மதி. மலர், செல்வி எங்க போயிருக்கா? என் காரை சர்வீஸ் விட போயிருக்கான். ஆனாலும் அந்த குடிகாரன் உன் காரை ரொம்ப தான் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான். ஆமா, அவன் யாரை என்ன ஏதுன்னு எதுவும் கண்டுபிடிச்சியா? நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அவனே என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்துட்டான். என்ன சொல்ற மலர்? உன் ஆபீஸ்க்கு அவன் வந்தானா? குடிகாரன்லயே ரொம்ப நேர்மையான குடிகாரனா இருப்பான் போலயே. அதுவும் அவனால ஒண்ணு வரல, அங்கதான் அவன் வேலை செய்யறான். என்னடி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா குடுக்குற? அவன் அங்க வேலை செய்யறானா? ஆமா, அவன் ஏன் சேனல்ல தான் கேமராமேனா இருக்கான். பாவம் அவன். ஐய் இல்ல, ஆமா, உன்னை அங்க ஹெட்டா பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிருப்பானே. ஆமா, நான் காம்பன்சேஷன் கேட்டு அவனை தேடிதான் வந்திருக்கேன்னு நினைச்சு என்கிட்டயே வெளியே போங்கன்னு தகராறு பண்ணான். அப்புறம் நான் தான் ஹெட்னு தெரிஞ்சதும் அவனுக்கு முகமே மாறி போச்சு. பாவண்டி அவன். ஏதோ ஃபாரின் மாப்பிள்ளையா என்ன பொண்ணு பார்க்க வரானா, ரெஸ்டாரண்ட்ல போய் மீட் பண்ணனு என் வீட்ல சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவுதானா? இதுக்கு தான் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டியா? இதுல என்ன இருக்கு? மீட் ஆகணும்னா மீட் பண்ணிட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, நான் ஆபீஸ்ல ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லு, அவ்வளவுதான். என்ன சொல்ற மதி? சொல்றேன்ல, நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. இந்த முதல்ல காஃபி சாப்பிடு. ஓகேடா, நீ போடா. இந்த காஃபி சாப்பிட்டுட்டே நாம பேசலாம், சரியா? சூப்பர். ஹேய், இந்த கான்டினென்டல் காஃபி குடிச்சாலே நம்ம டென்ஷன் பாதி போயிடும், செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சொல்லு.
இப்ப சொல்லு என்ன பிரச்சனை? அதான் மதி, திடீர்னு வீட்ல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அவன் என்ன மீட் பண்ண வரானா. உனக்கும் அவனுக்கும் பிடிச்சிருந்தா 1 monthல மேரேஜ்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல மதி. ஷோ பேபி, இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? சி, நீ அவனை போய் மீட் பண்ணிட்டு என்ன லவ் பண்ற விஷயம் சொல்லிடு. அவன் ஓகேன்னு போயிட்டே இருப்பான். அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். அப்படிதானே சொல்லி ஆகணும். அதானே உண்மை. என் கூட போட்டி போட்டு அவனால ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் சொல்றத கேட்காம அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா? என்ன பிரச்சனை பண்ண போறான் அவன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நீயும் என் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. ஏய், இங்க பாரு, அது நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா நல்லா இருக்காது. அவன் ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்க வரான். அதுவும் உங்க வீட்ல ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள அவன். நாம திடீர்னு ஒன்னா போய் நின்னு இவனை தான் நான் லவ் பண்றேன், நீ இப்படியே ஓடிருன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதுக்காக நான் தனியா போய் அவன் ஏதாவது கலாட்டா பண்ணா அதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. சரி, ஒண்ணு பண்ணலாம். நானும் உன் கூட வரேன். ஆனா ஒரு 4 சேர் தள்ளி நான் உட்கார்ந்திருப்பேன். நீ முதல்ல அவன் கிட்ட பேசு. அவன் ஒத்துக்கலன்னா அப்புறம் நான் உள்ள வந்து பேசுறேன். என்ன சொல்ற? ஓகேதான். ஆனா நீ என்ன விட்டுட மாட்டல்ல? இத பாரு, 17 தடவை என்ன விட்டுட்டு போனதுதான் ஹிஸ்டரி. இல்லனா பேசாம இந்த தலைவலியே வேண்டான்னு அவனை பாக்குறதே அவாய்ட் பண்ணிட்டேனா என்னன்னு யோசிக்கிறேன். ஏய், நோ 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 பேபி, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நீ பார்த்து தான் ஆகணும். டோன்ட் வரி, ஐ அம் தேர் ஃபார் யூ. நோ, ஐ வில் டேக் கேர். Hi Deepa. Hi. You look so beautiful. Thank you. உன்னை பார்க்கறதுக்காக ஒரு சின்ன gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு என்னன்னு காட்டுறேன். ஐபோனா? ஆமா, ஐபோன் தான். என்ன இதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுற? யூ ஹேவ் ஒன் மோர் சர்ப்ரைஸ். இந்தா. எப்பவுமே பிராண்டட் தான் போடுவீங்களா? எஸ், I like only branded items. சரி, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் தீபா. என்னோட மேரேஜ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனால் என்னோட அம்மா சொந்தத்தில் தான் எனக்கு மருமக வேணும்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. ஸோ அம்மாவோட வார்த்தையும் மீற முடியாது. இதான் பொண்ணுன்னு அம்மா உன் ஃபோட்டோவை காமிச்சாங்க. உன் ஃபோட்டோவை பார்த்த அடுத்த செகண்டே ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக இங்கே தான் வரேன். அம்மா, நீ ஏதோ சேனலில் வேலை செய்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க? 40,000. 40,000? நான் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் போனாலே 40,000 எனக்கு பத்தாது. Don't get offended, okay? Anyhow, let's leave that. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனதும் நான் உனக்காக ஒரு சேனலே ஓப்பன் பண்ணி தந்துடுறேன். என்ன? எனக்காக சேனலே வா? நீ சேனல்ல தான் ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. என் ஒய்ஃப் இன்னொருத்தருக்கு கீழெல்லாம் ஒர்க் பண்ணவே கூடாது. You get it? உங்க salary எவ்வளோ? 18 lakhs. வருஷத்துக்கா? மாசத்துக்கு. மாசத்துக்கு 18 lakhs-ஆ? You look so good, little girl. நம்ம 2 பேரும் அமெரிக்காவுக்கு போய்
என்ன இது? அவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு வாய பொழந்து அவன் பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறா. ஐயோ. ஏன் அதித்தி, அங்க என்னதாம்மா நடக்குது? ஐயோ தாத்தா, அங்க என்ன நடந்தா நமக்கு என்ன? நீங்க ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பாருங்க, இப்ப கொடுக்கணும். ஹலோ. ஒரு கேப்புச்சினோ, ஒரு garlic bread. கொஞ்சம் லேட்டா கொண்டு வாங்க. என்ன? அவசரம் இல்ல, கொஞ்சம் லேட்டா கொண்டு வாங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏய், என்ன சொல்ற? ஹலோ, ஆர்டர் கொடுத்தா ஆர்டர் எடுத்துட்டு போயிடணும். நின்னு பட்டி கட்டா யானைய பார்த்த மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஹலோ, ஆர்டர் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரமா போய் ஆர்டர் கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டு வாங்க. ஏய் பாவம், வேலைக்கு புதுசு போல. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இல்லங்க, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படிதான் பேசணும். சரி சரி சரி. அதித்தி, என்ன நடக்குதுன்னு பாத்தியா? அவன் வர்ற வரைக்கும் இவங்கிட்ட உருகி உருகி பேசிக்கிட்டு இருந்தா, அவன் வந்த உடனே இவனை கைட்டு விட்டுட்டா. இதான் இந்த காலத்தோட லவ். பாவண்டி அவன். அந்த பொண்ணு அப்படியே பேரர் மாதிரி அவன்கிட்ட ஆர்டர் கொடுத்ததும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான். இந்த காலத்துல பொண்ணுங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாரு. பொண்ணுங்க மட்டுமா ஏமாத்துறாங்க, பசங்களும் தான் பணத்துக்காக ஏமாத்துறாங்க. மலர், சாரிடி, டிஸ்டர்ப் ஆயிட்டியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமாத்துறவங்கள்ல பொண்ணுங்க என்ன பசங்க என்ன, எல்லாரும் தான் ஏமாத்துறாங்க. அதுல ஏமாத்துறாங்கங்கறத விட வசதியா வாழ ஆசைப்படுறாங்க. பாவம், இந்த மாதிரி கிறுக்குங்களும் தெரியாம போய் இந்த லவ்ங்கிற வலையில மாட்டிக்கிறாங்க. ஆமா மலர், எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு லவ்வே செட் ஆகாது போல இருக்கே. அம்மா அப்பா மாதிரி லவ்வே இல்லாத ஒரு லைஃப வாழ்றதுக்கு நம்ம லைஃப நாமளே முடிச்சுக்கலாம். இனிமே எந்த பொண்ணையும் நம்ப கூடாது. அன்பா இருக்கிறவனை விட பேங்க் பேலன்ஸ் இருக்கிறவனை தான் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவளுங்க கிட்ட எல்லாம் அன்பை காட்டுறது சுத்த வேஸ்ட். இப்படி வேஸ்டா ஒரு லைஃப் வாழ்றதுக்கு நம்ம கதையை முடிச்சுக்கலாம். எஸ். கீழே விழுந்தா கண்டிப்பா உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் கூட தேராதே. ஒருவேளை சாகாம உயிர் பொழைச்சிட்டா, ஐயோ, சாகர வரைக்கும் பெட்ல கிடக்கணுமே. அம்மா பேசியே நம்மள கொன்னுரும். இல்ல, என்ன நடந்தாலும் சரி செத்துறணும். இனிமே பொண்ணுங்களை நம்பவே கூடாது. எஸ். ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்ற? சூசைட் பண்ணிக்க போறேன். ஆஹா, ஓகே. நேத்து ஷூட் பண்ண ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எங்க? அது லைப்ரரியில இருக்கும். சரி, அது வந்து எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து சூசைட் பண்ணிக்கோ. என்ன? சீக்கிரம், டைம் ஆகுது. நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஹார்ட் டிஸ்க் கேக்குறா. ஏய், மேனஸ் இல்லையா? பெர்மிஷன் இல்லாம உள்ள வர? மேனஸா? ஒருத்த சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்றீங்களே. உங்ககிட்ட எல்லாம் எதுக்குங்க மேனஸோட நடந்துக்கணும்? என்ன இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பையனோட எமோஷன்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிய போகுது? உங்ககிட்ட போய் மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கலாமா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏதேதோ பேசிட்டு இருக்க. என்னது ஏதேதோ பேசிட்டு இருக்கேனா? ஏங்க, என் மனசுக்குள்ள இருக்கிற வலியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. ஓஹோ, உங்களுக்கு அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் தான் முக்கியமா போச்சுல? ஒருத்த செத்தா அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன? நீங்க பாருங்க, உலகத்துல தினம் தினம் லட்சம் உயிர் போயிட்டு இருக்கு தெரியுமா? அதுல இதுவும் ஒண்ணுன்னு உங்களுக்கு சாதாரணமா போச்சுல?
எனக்குள்ள இருக்கிற லவ்வ வெறும் பணத்துக்காகங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. உன் லவ் எப்படிப்பட்டதுன்னு எல்லாம் என்னால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ஈவினிங் பேசிக்கலாம். அடுத்த ஷூட்டிங்கான வேலையை பாரு போ. உனக்கு எல்லாம் லவ்வே செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? எனக்கு என்ன குறை? உன்னை பார்த்தா லவ் பண்ற மாதிரியே தெரியலையே. ஏங்க சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே சரி, என்னோட அத்தனை லவ்வும் பிரேக்கப் ஆயிருக்கு. அதுக்காக நான் லவ் பண்றதுக்கே தகுதி இல்லாதவன்னு நீங்க சொல்லலாமா? அது எப்படிங்க சொல்லுவீங்க? நான் சொல்ல வரதையே நீ புரிஞ்சுக்கல. அப்ப புரியற மாதிரி சொல்லுங்க மேடம். இத பாரு, இது அதுக்கான சரியான இடமும் இல்ல, நேரமும் இல்ல. இங்க என்ன பிரச்சனை? இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஹலோ, எங்க நான் தான் பாஸ். வேலை நேரத்துல உன் லவ் எப்படிப்பட்டதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க என்னால முடியாது. இருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேண்டாங்க, நம்ம வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் போலாம். ஏன் வேணாம்? நேத்து இங்க வச்சுதாங்க அந்த தீபா என்ன அசிங்கப்படுத்திட்டா. அதனால தாங்க சொல்றேன், இங்க வேண்டாங்க, வேற எங்கேயாவது போலாங்க. அட வா. மேடம் ஹே, என்ன திடீர்னு? எங்க இந்த பொண்ணுங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவ என்னோட ஃப்ரெண்டு தான். பேரு அதித்தி. இவரு இவளோட தாத்தா. வணக்கம். இவங்க 2 பேரும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துறாங்க. ஹலோ யங் மேன். ஹாய். இவர் பேரு மதிமாறன், என் சேனல் கேமராமேன். ஓ, உன் காரை இடிச்சது இவர்தானே? அட என்னம்மா நீ தேவையில்லாதெல்லாம் பேசி தம்பியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ, அது இல்ல தாத்தா, உங்களுக்கு தெரியாது. நீ போய் டேபிள்ல உட்காரு, நான் அது வந்துறேன். நான் இங்க உட்காரு. நீ சொல்ற மாதிரியான காதல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உன்னோட காதலை வச்சுக்கிட்டு 1/2 கிலோ கோலமாவு கூட வாங்க முடியாது. ஏங்க இதெல்லாம் லவ் புரிஞ்சுக்காதவங்க கிட்ட பேசுறதுங்க. என்ன மாதிரி ஒரு பையன் லவ் பண்ண கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அப்புறம்லாம் நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அப்படி ஒருத்தன் கிடைச்சா டேய் போய் வேற வேலை இருந்தா பாருடான்னு நானே சொல்லுவேன். சரி மதி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. லவ்ல உனக்கு நம்பிக்கைலாம் இருக்குல்ல? ஆஃப் கோர்ஸ். அதே நம்பிக்கையோட நீ என்ன மட்டும் லவ் பண்ண வச்சிரு, பார்க்கலாம். என்னங்க சொல்றீங்க? நான் உனக்கு 100 நாள் டைம் தரேன். என்ன லவ் பண்ண வச்சிரு. வெச்சா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க உண்மைதான் சொல்றீங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க் யூ. நூறு நாள்ல என்ன லவ் பண்ண வச்சிரு, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏங்க நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு ஏமாத்துறதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்லலையே. நோனோ, கண்டிப்பா இல்ல. 100 நாள்ல நீ என்ன லவ் பண்ண வச்சிரு, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ஆனா அதுக்கு எதுக்குங்க எனக்கு 100 நாள்? லவ்னாலே எனக்கு 30 நாள் போதும். 30 நாளா? ஆமா, 30 நாள் போதும். சரி, பார்க்கலாம். இது போதுங்க. இனிமே பார்க்க தானே போறீங்க இந்த மதியோட ஆட்டத்தை. Cheers. ஆஹா, இரு இரு. ஒருவேளை உன்னால முடியாம போச்சுன்னா? நோ 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 நோ, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இங்க பாருங்க, நான் காதலிக்கிற முதல் பொண்ணு கிடையாது நீங்க, ஆனா கடைசி பொண்ணு அது நீங்க தான். என்ன இப்பவே ஆரம்பிச்சிட்டா?
ஏய் வாய் திறந்து ஏதாவது பேசுடி. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஹே, நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தோணல. என்னது, இது பெரிய விஷயம் இல்லையா? ஹலோ மேடம், நீங்க உங்க ஃபியூச்சர் லைஃபை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அதித்தி, 30 நாள்ல அவன் என்ன லவ் பண்ண வச்சாதானே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. 30 நாள் இல்ல, 30 வருஷமானாலும் அவன் மேல இல்ல எனக்கு எவன் மேலயும் லவ் வராது. இங்க பாரு அதித்தி, அவன் பாவம், நல்ல டெக்னீஷியன். லவ் மேரேஜ் தான் லைஃப கலர்ஃபுல்லா மாத்தோன்னு தப்பான பிலீஃப்ல லவ்னு போய் அது பிரேக்கப் ஆகி இன்னைக்கு எல்லாம் சாகுற அளவுக்கு போயிட்டான் தெரியுமா? அதனால அவன் லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அவனுக்காக நீ ஏண்டி இதெல்லாம் பண்ற? ஹே, லவ்ல அவன் லைஃப் அழிஞ்சிட கூடாதுரி, அதுக்காக தான். சரி, ஒரு வேளை அவன் உன்னை லவ் பண்ண வச்சுட்டா? கல்யாணம் தான். யாரு தாத்தா, நானா? நான்லாம் லவ் பண்ணுவேனா? என்ன தாத்தா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, லவ்வாலேயே அவன் லைஃப் மாறிடும்னு ஒரு கனவுலயே அவன் வாழ்ந்துட்டு இருக்காண்டி. அது தப்புன்னு அவனுக்கே புரிய வைக்கணும். இங்க பாரு மலர், இதெல்லாமே உனக்கு தேவையில்லாத வேலை. எவன் எப்படி போனா உனக்கு என்ன? ஏய், அவன் யாரோன்லாம் என்னால விட்டு போக முடியலடி. அவன் யாரு? என்கிட்ட ரிப்போர்ட் பண்ற ஒரு ஸ்டாஃப். அவன் ஒரு பெஸ்ட் ஒர்க்கர். கொஞ்சம் ட்ரை பண்ணான்னா அவன் கரியர்ல எங்கேயோ போயிடுவான். அதை விட்டுட்டு லவ்னு அவன் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலடி. நீ என்ன உன் லைஃப் அடமான வச்சுதான் அவன் லைஃப சரி பண்ணுமா? இங்க என்ன மயக்கம் என்ன பார்ட் 2 ஓடுது? ஏய், மே கம் இன் மேடம்? எஸ். ஹாய். என்னது? அக்ரிமெண்ட். அக்ரிமெண்டா? ஓ, பயந்துட்டியா? இதனால உன் வேலை போயிடும்லாம் கவலைப்படாத. உன்னை வேலை விட்டெல்லாம் நான் தூக்க மாட்டேன். அதுக்காக உனக்கு இந்த அக்ரிமெண்ட்ல எல்லாம் எழுதி தர முடியாது. போய் வேலையை பாரு. ஐயே, இது நம்மளோட லவ்வுக்கான அக்ரிமெண்ட்டுங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். லவ்வுக்கு அக்ரிமெண்டா? 30 நாளில் மலராகிய என்னை மதிமாறனாகிய எங்கள் கம்பெனியின் சின்ன திரை பிசி ஸ்ரீராம் நான் தான் காதலிக்க வைப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் சொன்னபடி மலராகிய என்னை காதலிக்க வைத்துவிட்டால் மலராகிய நான் மதிமாறனை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். ஒருவேளை மதிமாறனை என்னால் காதலிக்க முடியாமல் பிரேக்கப் செய்ய முற்பட்டால் மலராகிய நான் மதிமாறனை சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கலாம் என மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, 18 தடவை பிரேக்கப் ஆயிருக்குல்ல. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த அக்ரிமெண்ட். அதுவும் இல்லாம இந்த 30 நாளுக்குள்ள உங்களை லவ் பண்ண வச்சிட்டேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வாக்கு வேற கொடுத்துட்டீங்க. அதான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன். நோட் திஸ். குட், வெரி குட். நல்லா தான் பேசுற. 30 நாள்ல நீ என்ன லவ் பண்ண வைக்கலனா உன் அப்பா கிட்ட சொல்லி தமிழ் மேட்ரிமோனில விளம்பரம் கொடுத்து பொண்ணு பார்க்க சொல்லு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, அத சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்ல தயங்குறியா? ஆச்சரியமா இருக்கே. என்ன விஷயம் சொல்லு. நான் தயங்குறதுக்கு காரணம், இந்த விஷயத்த சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல வருத்தப்படுவீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் தயக்கமா இருக்கு. என்னவா இருந்தாலும் சொல்லு. என் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காமா, கேமராமேன், பேரு மதி. ரொம்ப நல்ல பையன், நல்ல ஒர்க்கர், வேலை எல்லாம் பிரமாதமா இருக்கும். ஆனா அவ சும்மா லவ்னு
ரொம்ப லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காமா. அதான் நான் அவனை கூப்பிட்டு என்ன லவ் பண்ணவே, அப்படி முடியலன்னா நீ உன் அம்மா சொல்ற பொண்ணையே கட்டிக்கோன்னு நான் சொல்லிட்டேன். அவனும் அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்லாம் கூட போட்டுட்டான். நாளைக்கு நான் அக்ரிமெண்ட் உங்ககிட்ட காட்டுறேன். ஏமா தேவையில்லாத வேலை உனக்கு? நீ நினைக்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் சாதாரண விஷயம் இல்ல. தேவையில்லாத வேலை இல்லம்மா. பாவம்மா, அவன் ரொம்ப நல்ல பையன், நல்ல கேரக்டர் தான். ஆனா லவ்னு ஒரு மாதிரியே இருக்கான். சாகுற அளவுக்கு போயிட்டான். அவனுக்கு லவ் எல்லாம் செட்டே ஆகாது. வீட்ல சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் இந்த ரிஸ்கே எடுத்திருக்கேன். இதெல்லாம் உனக்கு எதுக்குமா? இந்த ஆசிரமத்தை காப்பாத்த நானும் உங்க அப்பாவும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோம். அந்த அக்ரிமெண்ட் எங்களை எங்க நிறுத்துச்சுன்னு உனக்கும் தெரியும்ல. யாரோ ஒரு பையனுக்காக நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? திரும்பவும் எதிரியாவது போய் மாட்டிப்பியோன்னு பயமா இருக்குமா? மா, நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இவன் நல்லவன் தான். இவனால எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீ தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இத உன்கிட்ட சொல்லாம இருக்க என்னால முடியல, அதான் சொன்னேன். ஜஸ்ட் 30 days எல்லாம் முடிஞ்சிரும். அவன் அவங்க அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவா. நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ் ஆயிரு. சரி, செல்வி டீ கொண்டு வரட்டும், நீ குடிச்சிட்டு. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னங்க செல்வா, வாப்பா, வந்துட்டியா? எப்படிடா இருக்க? கர்த்தரே, என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. விடுமா. டேய் டேய், என்னாச்சுடா? ஏன் டென்ஷனா இருக்க? ஏங்க என்னாச்சுங்க? என்னத்த சொல்ற? நான் சொல்ல கேட்காம மலர பார்க்க போறேன்னு ஆசிரமத்துக்கு போய் அந்த ரோஜா முன்னாடி நாங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். டேய், அங்க எதுக்குடா போன? வேற எங்கம்மா போக சொல்ற? செல்வா, கோவப்படாதடா. ஏற்கனவே அங்க பிரச்சனை பண்ணிதான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. மறுபடியும் அங்க எதுக்குடா போன? மா, புரியாம பேசாதம்மா. தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே அந்த ஆசிரமும் மலரும் தான். அதை நான் திரும்ப அடையணும்னா நான் அங்கதான் போகணும். என்னடா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? மா, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நான் மலர விட முடியாதுமா. அந்த ஆசிரமத்தை விட மாட்டேன். ஏதோ அவசரத்தில் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அதை அடையாம விட மாட்டேமா. ஏன்டா அதையே திரும்ப திரும்ப இப்படி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா. பண்ண தப்புக்கெல்லாம் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளு. பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை கல்யாணம் எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். என் லைஃபே அந்த ஆசிரமம் தான். என் லைஃப் பார்ட்னர் மலர் தான். இது என்னைக்கு இருந்தாலும் நடக்கும். கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டானே. இன்னும் என்னதான் பண்ண போறான்னு தெரியலையே. கர்த்தரே, என் பிள்ளையோட மனசை மாத்துங்களே. ஏமா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? தேவையில்லாம ஏதாவது உளறிட்டு இருக்காதாமா. டேய், கோவப்படாத, விடுறா. மரியா, வந்ததும் ஆரம்பிச்சிருவியா? கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் ஆகட்டும். நீ போட, போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகு போ. ஆமா, என்ன காலையிலே வந்திருக்க ஆபீஸ் இல்ல? போணும்க்கா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அக்ரிமெண்டோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கே இப்படி இருந்தா அப்புறம் எப்படி? என்ன மாப்ள, என்னாச்சு? இல்ல மாமா, ஒரு ஐடியாவுமே எனக்கு காலையிலேருந்து தோண மாட்டேங்குது. அதனால தான் காலையிலேயே உங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் ஐடியா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏய், இன்னைக்கு தானா முதல் நாள். இன்னும் 30 நாள் இருக்கு. அதுக்குள்ள ஏன் டென்ஷன் ஆகுற? மணி, நாளை என்பது நிரந்தரம் கிடையாது. நீ 30 நாள் இருக்குன்ற. 30 நாள் தான் யோசி. ஆமாக்கா, இதை பாரு, இந்த 30 நாளுக்குள்ள எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அவளை லவ் பண்ண வைக்கணும்க்கா. முதல் நாளுங்கிறதால
அவளை அசத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி ஆகணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. ஐயோ இருடா வரேன். என்ன பிரேக்ஃபாஸ்டா? வாங்க மாமா. மாமா ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். என்கிட்டயா? நானா? மாமா என்ன மாமா, என் அக்காவை லவ் பண்ணி சூப்பரான லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன ஒரு குட்டி ஐடியா கொடுங்களேன் ப்ளீஸ் மாமா. எனக்கு வேற டைம் ஆகுது மாமா. ப்ளீஸ் மாமா. ப்ளீஸ்லாம் வேற சொல்ற. சரி, இதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. நான் சொல்ற மாதிரி செய் மாப்ள. கரெக்ட் ஆயிடும். பாருங்க, ஐடியா கொடுக்குறேன்ற பேர்ல என்னை இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு எல்லோ பிடிக்கும்னு மஞ்சள் கலர்ல சட்டை போட்டு வந்து நின்னீங்களே, அந்த மாதிரி எதுவும் ஐடியா கொடுத்து வைக்காதீங்க. நல்லதா கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். முத நாளே சொதப்பிக்க போகுது. இதோ பாரு மாப்ள, நான் கொடுக்குற ஐடியால 30 நாள்லாம் தேவையில்ல, 3 நாள்ல கரெக்ட் பண்ணுவேன். ஐயோ அது எப்படி மாமா? மாமா சொல்றத கேளு, தைரியமா இரு. பேசத் துடிக்கும் மலராய், மலரோடு பேசத் துடிக்கும் நான். இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? சுரேஷ், சொல்லுங்க மேடம். யார் இதெல்லாம் பண்ணது? மதி சார் தான் மேடம் இது பண்ணது. நான் இல்லாதப்போ ஏன் ரூம்குள்ள எதுக்கு அவரை விட்டீங்க? மதி எங்க இருக்காரு? ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காரு மேடம். இங்க பாருமா, நான் சொல்றது கொஞ்சம் கிளியரா கேளு. ஹாய், குட் மார்னிங் மேடம். என்னது இது? ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தீபா போயிட்டா இல்ல, அதனால தான் புதுசா காம்பைரிங்க்கு ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன? புடி, அவளுக்கு கத்து கொடுறா. நான் வந்துடுறேன், கத்து கொடு. ஐயோ என்னவா இருக்கும்? அங்க பாட்டியா? டேய் இதோ வந்துறேன்டா. மா 5 முகத்தானை. என்ன இதெல்லாம்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா? புரியுது. என்ன லவ் ப்ரொபோசலா? நீ இன்னும் 90sல தான் இருக்க. இப்போ 2025 நடந்துட்டு இருக்கு. ப்ரொபோசல் எப்படி பண்ணனும்னு கூட உனக்கு தெரியாதா? ஐயோ, அப்ப இதெல்லாம் பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆவலையாங்க? இப்படி எல்லாம் பண்ணா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு என்ன முட்டாள் உனக்கு ஐடியா கொடுத்தாங்க? நான் கொடுக்குற ஐடியால 30 நாள்லாம் தேவையில்ல, 3 நாள்ல கரெக்ட் பண்ணுவேன். என் மாமா. என்னது? இல்ல இல்லங்க, வேலண்டைன்ஸ் டே வருது இல்ல, அதான் இந்த மாதிரி ரோஸ் எல்லாம். இது பார், நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அத வேலை நேரத்தை முடிச்சு வெச்சுக்கோ. இப்படி என் வர்க்கிங் டைம்ல எதுவுமே பண்ணக்கூடாது. சேனலுக்கு வந்தா வர்க் டைம்ல வர்க்க மட்டும் தான் பார்க்கணும். வர்க் டைம்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றேன், இம்ப்ரெஸ் பண்றேன்னு ஏதாவது ரிப்பீட் பண்ண, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஐயோ, என்னங்க மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? அக்ரிமெண்ட் வேற போட்டாச்சுல்ல. நீங்க வெறும் 30 நாள் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதுக்குள்ள நான் எப்படியாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி தானே ஆகணும். மலர், டேய் ஆண்டனி, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டான்னு எல்லாத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா. அந்த மலரோட ப்ரொஃபைல் எதுலையுமே கிடைக்கல. டேய் ஆண்டனி, இதெல்லாம் வேணாண்டா, விட்டுறா. இல்லப்பா, விட முடியாதுப்பா. நான் வெளியே வந்துடுவேன் தெரிஞ்சுதான் மலரை ரோஜா எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. எனக்கு மலர் வேணும்பா. அந்த ஆசிரமம் எனக்கு கிடைக்கணும்னா மலரும் எனக்கு கிடைக்கணும். ஆனா எப்படின்னே தெரியலப்பா. மலர் சோஷியல் மீடியாலே இல்லப்பா.
எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குப்பா. எல்லாத்தையும் அந்த மலர் தாண்டா பிளான் பண்ணிருக்கா. அவ ஆத்தாக்காரி இருக்கிறா பாரு ரோஜா, அவ கூட கொஞ்சம் அப்பாவிடா. ஆனா அவ பொண்ணு மலரு யமகாதகி. எல்லாத்தையும் அவ தாண்டா தெளிவா பிளான் பண்ணிருக்கா. எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லப்பா. அவளா போய் ஒளிஞ்சிருக்காளா இல்ல அவ அம்மா ஒளிச்சு வச்சிருக்காளா, எப்படி இருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிப்பேன். அவன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேல்ல, அவன் பண்றதெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னேன். சரி விடு, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், நீ பாட்டுக்கோ வேலையை பாரு. நான் வேலையை தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் பண்றதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆபீஸ்ல இதெல்லாம் பண்ணாதேன்னு சொன்னா, நான் உங்களை 30 நாள்ல லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆபீஸ் டைம்ல எதுவுமே பண்ணக்கூடாதா? ஈவினிங் மட்டும் தான் பண்ணணுமா? எப்படி உங்களை 30 நாள்ல லவ் பண்ண வைக்கணும்னு கேக்குறான். அவனை என்ன பண்றதுன்னே தெரியலடி. போற போக்க பார்த்தா அவன் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. எங்க நீ மாறிடுவியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நீ பைத்தியக்காரத்தனமா உளராத. நோ வே. அப்பா அவன் என்னவோ பண்ணிட்டு போறான், விடு. இங்க பாரு மலர், அவன் சின்சியரா உன்னை ட்ரை பண்றான், பண்ணட்டும். நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இரு. அவன் என்னவோ பண்ணிட்டு போறான், நீ கண்டுக்காம உன் வேலையை மட்டும் பாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருக்கான், போக போக என்னதான் பண்றான்னு பாப்போமே. ஆனா ஆபீஸ் டைம்ல டிஸ்டர்ப் பண்றதே எனக்கு பிடிக்காது. அப்படியா? சரி, அப்ப அதை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிடு. எனக்கு தெரிஞ்ச இன்னும் 30 நாள்ல அவன் பண்ற அலம்பல்லையே நீ அவனை லவ் பண்ணிருவேன்னு நான் நினைக்கிறேன். ஏய், உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம் தாண்டி. என்ன பயம்? இன்னும் இந்த 30 நாள்ல என்னென்ன பைத்தியக்காரத்தனம் பண்ண போறானே எனக்கு தெரியலடி. அத நினைச்சாதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஐயோ, திரும்பி வந்துட்டாடி. அக்கா, எதுவுமே செட் ஆகலக்கா. பேசாம நான் உப்புமாவே பண்ணிடுறேன். ஏய், இததானே நான் அப்பவே சொன்னேன். நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு தோணணும்ல, நான் இப்பதான் பண்ணுவேன். இவளோட பெரிய இம்சையா இருக்கு. முதல்ல இவகிட்ட வாயே பேசக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போடணும்டி. முடியல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷு உப்புமா. எது மீண்டாலும் அதுல பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் உப்புமா மட்டும்தாங்க. இத தப்புன்னு உங்க புருஷன் சொன்னா ஒரு அப்புமா பேசாம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாருமா. இந்த ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி உப்புனாலும் பிடிக்காது, உப்புமானாலும் பிடிக்காது. இன்னைக்கு நம்ம செல்வி கிச்சன்ல ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடேபிள் உப்புமா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி. இல்ல தக்காளி தான் விலையேறி போச்சு இல்லங்க, அதனால நம்ம இன்னைக்கு ஆப்பிளை வச்சு காஷ்மீரி ஹெல்த்தி டேஸ்டி வெஜிடேபிள் உப்புமா பண்ண போறோம். அதுக்கு எப்படியாப்பட்ட ரவா வாங்கினாலும் நம்ம ஒரு வாட்டி 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா வறுத்து பொடியா எடுத்துக்கணும். அப்பதான் குழையாம பிசு பிசுன்னு ஒட்டாம நல்ல உதிரியான உப்புமா நம்ம கையில கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாமா? 1 ஆப்பிள், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ரவா வறுத்த ரவாவை ஒரு தட்டுல ஆற வச்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் வெங்காயமும் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா பிரியாணி ஈஸியா பண்ணி சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. காய்கறியை நல்லா வதக்கிட்டு அதுல தண்ணியை ஊத்தி கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வறுத்த ரவையை எடுத்து மெல்ல அப்படியே சாரல் மாதிரி நம்ம தூவிக்கணும். தூவி மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு விட்டுடணும். பார்த்தா சுவையான அருமையான டேஸ்டியான வெஜிடேபிள் உப்புமா ரெடி. பாருங்க, நான் சொன்ன மாதிரி உதிரியா கையில ஒட்டாம வந்திருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மசாலா டீ போடலாம் வாங்க. ஐயோ அக்கா, இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த டீ ஜலடையை வச்சு சும்மா பேசி பார்த்துட்டு இருந்தேன். அதான் ஒரு டீ போடலாம். அத கேக்கல, நீ டீ ஃபில்டரை வச்சு ஏதோ பேசிட்டு இருந்தியே, அத சொல்லு.
அக்கா நான் ஏதோ சும்மா சமைச்சிட்டே அப்படியே பேசிட்டு இருந்தேன்க்கா. சரி, இப்ப நான் பாக்குறேன், நீ பேசு. ஐயோ அக்கா. அக்கா சொல்றேன்ல, பேசு. அக்கா நானே லூஸ் மாதிரி ஏதோ டைம் பாஸ்க்கு பண்ணிட்டு இருந்தேன்க்கா. பரவாயில்ல, நான் சொல்றேன்ல, செய். இப்ப நம்ம மசாலா டீ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இஞ்சி. இதை எடுத்து தண்ணிய வச்சு அடுப்பை ஆன் பண்ணி தண்ணிய கொதிக்க விட்டு அதுல எல்லாத்தையும் போட்டு கம 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 கமன்னு வாசனை வர அளவுக்கு கொதிக்க விடணும். சூப்பரா இருக்கு. இதுல தேவையான அளவு பாலை ஊத்தி கொதிக்க விட்டா அருமையான மசாலா டீ ரெடி. நம்ம வெஜிடபிள் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு, டீயும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுடலாமா? வாவ், சூப்பர் செல்வி, ரொம்ப சூப்பரா பண்ற. தேங்க்ஸ்க்கா. ஏய் செல்வி, நீ இப்படி சாதாரணமா செய்யற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மட்டும் தான் பேசுவியா, இல்ல எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவியா? நான் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவேன்க்கா. உங்களுக்கே தெரியுமே நான் தான் லொடலொடன்னு பேசிட்டே இருப்பேன்னு. ஆமா ஆமா, லொட வாயாடி தான் நீ. ஆனா பாப்போம். புளிய மரத்தை பத்தி பேசு. புளிய மரமா? பேசலாமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளிய மரம். புளிய மரம் எல்லா ஹைவேஸ்களிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மரமா இருக்கு. அந்த மரத்தடியில படுத்தா பேய் பிடிக்கும்னு ஒரு பொருளியும் இருக்கு. ஆனா அது இல்லைங்க. புளிய மரம் இரவு நேரங்கள்ல கார்பன் டை ஆக்சைடை அதிகமா வெளியேற்றும். அதனால அதுக்கு கீழே படுத்தோம்னா மூச்சு திணறல் ஏற்படும். இது பொய் அப்படின்னு பெரியவங்க சொன்னதை வச்சு நீங்க போய் படுத்தீங்கன்னா காலையில ஆஸ்பத்திரி பெட்ல தான் கிடக்கணும். அது மட்டும் இல்ல, புளிய மரத்துக்கு கீழே எந்த மரமும் வளராது. அதே போல புளியம்பழத்தோடைய கொட்டையும் புளியம்பழமும் மாமியார் மருமக மாதிரி எப்பவும் ஒண்ணு சேரவே சேராது. குட் மார்னிங் மேடம். ஐயோ மேடம், குட் மார்னிங் மேடம். மேடம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு போல. இன்னைக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணீங்க? இன்னும் எதுவும் பண்ணல மேடம், ரிஹர்சல் தான் போய் நிக்குது. உண்மைதானே பாஸ்? என்ன மதி, ஒண்ணுமே பண்ணலையா? ரிஹர்சல் மட்டும் தான் பண்ணீங்களா? அப்படிலாம் இல்லை மேம். ஆக்சுவலி இப்போ ரிஹர்சல் மட்டும் தான் பண்றேன். ஆனா ஒரு பிரச்சனை இல்லை மேடம். நான் போற போக்கில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஒரு 70% ஓகே ஆயிடுச்சு. இன்னொரு 30% தான். அதை நானே எப்படியாவது செட் பண்ணிடுறேன். டக்கு டக்குன்னு ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதனால நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, சரியா? மானிட்டர் பார்க்கலாமா? ரெடி. மானிட்டர்? மானிட்டர் அது மேடம் ஒரு 30% தான் சரியா இருக்கு. இன்னொரு 70% தான். அது மதி, வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்ல. we have to do a lot. ஒருத்தரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கலாம், நமக்கு டைம் இல்ல. மானிட்டர் பார்க்கலாம். ஓகே சரி மேடம், இதோ ரெடி பண்றேன். இதோ வரேன். அது வந்து இல்ல, சடனா சேனல் ஹெட் வந்துட்டாங்க. ஒரு ரிஹர்சல் பண்ணலாமா? இப்போ பண்ண மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றியா? அப்பதான் அவங்க ஓகே பண்ணுவாங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணு. டேய் கரெக்ட்டா புடுறா. புடிக்கிறேன். மேம் ரெடி மேம். ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். ரெடி? நீ ஓகே தானே? ஓகே எவ்ரிபடி ரெடி? மேம் போலாம். ஆக்ஷன். வணக்கம். இது நம்ம ஆன்மீக நேரம். ஓகேவா சார்? அதான் சொன்னேனே, 30% தான் ரெடியா இருக்காங்க. இன்னொரு மேம் 70% 30% வேணா, 40% வேணா. அந்த ஸ்கிரிப்ட செல்வி கிட்ட கொடு. இவதான் செல்வி, அவகிட்ட ஸ்கிரிப்ட கொடு. ஐயோ மேம், அப்படி எல்லாம் பண்ண முடியாது. நான் கஷ்டப்பட்டு 2 நாளையும் உங்களை ட்ரெயின் பண்ணிருக்கேன். அதுவும் இன்னொரு 70% தான். லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ அவகிட்ட ஸ்கிரிப்ட கொடுத்து எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லு. ரிஹர்சல் பார்க்கலாம். அக்கா செல்வி, எப்படி பண்ணணும்னு மதி சார் கிட்ட கேட்டுக்கோ. அவர்தான் கேமராமேன். ஓகே.
நாம இந்த போர்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் போலாம். இத மட்டும் ஒரு டேக் எடுத்து பார்க்கலாம். ஓகே? ஓகேவா? படிக்கணுமா? ஓகே ஓகே. சரி சரி. டேய் புடிடா. ஆடிஷன் பண்ணுங்க. ஓகே மேடம். செல்வி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. போலாமா மேம்? ரெடி ரெடி. டேய் புடிச்சுக்கோ. ரெடி செல்வி? 3 2 1 ஆக்ஷன். வணக்கம், இது உங்கள் ஆன்மீக நேரம். டைட்டில் ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி, பவர்ட் பை பிரஸ்டீஜ் அண்ட் லாய்ட், co-sponsored by Continental Extra, Cardia Groundnut Oil and Tamil Matrimony. 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்று நம் முதன்மை கடவுளான விநாயகரை போற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ் Wow, superb. Really awesome. Ma'am, fantastic, ma'am. Superb, ma'am. Fantastic. Ma'am, what next? இனிமே இவதான் நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஹோஸ்ட் பண்ணுவா. செல்வி கிட்ட எப்படி ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடுங்க. இனிமே நீ தான் என் சேனலுக்கு ஆங்கர். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ கா. டேய் மாப்பிள்ள, என்னதான்டா பிரச்சனை சொல்றா. இல்ல மாமா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல, அதனால நாங்க ஒரு ப்ரோக்ராம்காக பார்க்குக்கு போனோம். ஆக்சுவலி லவ் ஜர்னியை பத்தி இன்டர்வியூ எடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவ என்ன போய் இன்டர்வியூ பண்ண சொன்னா மாமா. அவன்கிட்ட போய் கேட்டா அவன் என்னமோ பார்த்த உடனே வந்தாதான் லவ்னு சொன்னா. இவ்வளவு சொல்றா அதுதான் கரெக்ட்னு. எப்படி மாமா இந்த பார்த்த உடனே லவ்லாம் வரும்? அந்த கான்செப்டே எனக்கு சுத்தமா புரியல மாமா. டேய் மாப்பிள்ள, அவன் கிட்டலாம் எப்படி மாமா லவ் வரும்? டேய் பார்த்தோன்னே லவ் எல்லாம் சினிமால மட்டும் தானே நடக்கும். ரியல் லைஃப்ல அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் லவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதான் எப்படி பண்றதுன்னு புரியல. அவளை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல மாமா. டேய் தினைக்கும் அவன் முன்னாடி போய் நில்றா. அவளை ஃபாலோ பண்ணு. அவ கண்ணில் பட்டுக்கிட்டே இரு. டெய்லி பட்டுட்டு தானே இருக்கேன். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே மாமா இருக்கோம். அப்படி இல்ல மாப்பிள்ள, அவ காலை எந்திரிச்சோன்னு என்ன பண்றா அதை நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் எங்க போறா அவ கூடயே ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடுறா. அப்பதான் அவளுக்கு உன் லவ் புரியும். ஆனா அவ டெய்லி காலையில என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே மாமா. ஆனா எனக்கு தெரியுமே. ஆமா மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, உனக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட்ட போய் அவளை டெய்லி ரொட்டீன் மட்டும் என்னன்னு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் மாமாட்ட இருக்கு. டெய்லி காலையில அவ வாக்கிங் போறா, அப்புறம் யோகா போறா, சண்டே ஆனா மிஸ் பண்ணாம கோயிலுக்கு போறா. இதை மட்டும் மனசுல வாங்கி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. உன் லவ் சக்சஸ் ஆயிடும். சூப்பர் மாமா. மாமா நீ சூப்பர் சூப்பர் மாமா. எப்படி மாமா? சூப்பர். ஆனா மாமா எனக்கு ஒரு டவுட். அவளை பார்த்தா கோவிலுக்கெல்லாம் போற மாதிரி தெரியலையே. டே மாப்பிள்ள, அவ அவளுக்காக கோயில் போறாளோ இல்ல வேற யாருக்காக கோயில் போறாளோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவ டெய்லி ரொட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணி அவளை இம்ப்ரெஸ் மட்டும் பண்ணு. அவளுக்குள்ள லவ் வந்துரும் கண்டிப்பா. ஆட்டோமேட்டிக்கா லவ் சக்சஸ் ஆயிடும். சூப்பர் மாமா. சூப்பர் 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 மாமா. சூப்பர் மாமா. சூப்பர். थैंक यू மாமா. थैंक you. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நான் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட வெச்சுக்கோ போ. அக்கா கேளுக்க, நீ வேற. நான் வரும்போது கொஞ்சம் டல்லா தான் வந்தேன். ஆனா மாமா என்ன அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டாரு மாமா. थैंक you மாமா. மாமா எப்படி அவளை ஃபாலோ பண்றேன்னு மட்டும் பாருங்க. முதல்ல வீட்டுக்கு போடா. ஓகே பை. थैंक you மாமா. லவ் யூ மாமா. என்னங்க என்ன பண்ணி வச்சீங்க? என்ன சொன்னீங்க? ஏன் அவன் இப்படி போறான்? நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லி அமைச்சிருக்கேன். கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். யாரு நினைச்ச உன் புருஷனை? எனக்கு காலேஜ்ல இருந்து இப்படி ஜாகிங் போய் பழக்கம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஆமா மலர், சூப்பரா இருக்கு. இந்த பனி கூட எதமா இருக்கு. என்னடி இவ இப்படி ஓடி வரா? இல்ல இந்த பனி காத்து இவனுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். சாரி சாரி சாரி. ஏய் நீங்களா? நீங்க என்ன இங்க? நீங்களும் இங்க தான் ஜாகிங் போவீங்களா?
ஆக்சுவலி நானும் இங்க தான் டெய்லி ஜாகிங் போவேன். ஆமா, எதுக்கு நாம நின்னுகிட்டே பேசிக்கிட்டு? வாங்க அப்படியே ஜாக் பண்ணிட்டே பேசலாம். தினமும் இங்க தான் வருவேன்னு சொல்றீங்க. உங்களை நாங்க இங்க பார்த்ததே இல்லையே. நானும் தான் உங்களை இங்க பார்த்ததே இல்ல. நீங்க ஒருவேளை இன்னைக்கு மட்டும்தான் ஜாகிங் வரீங்களோ என்னமோ? am I right? ஹலோ, நாங்க ரெகுலரா இந்த பக்கம் தான் ஜாகிங் வரோம். நீ தான் இன்னைக்கு வந்திருக்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, நினைக்கல, அதுதான் உண்மை. அதுதான் அவளும் சொல்றா. ஏங்க என்னங்க நீங்க? சீ 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 சீ, வெரி பேட் வெரி பேட் வெரி பேட். இந்த குட்டி விஷயத்துல கூட நீங்க என்ன நம்பலனா எப்படிங்க? சின்சியரா லவ் பண்ற ஆம்பளைங்களை கொஞ்சம் நம்புங்க. சத்தியமா சொல்றேங்க. வாங்க. என்னங்க இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறீங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா போணும்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்லோவா ஓடுறதுக்கு பேர் தான் ஜாகிங். ஃபாஸ்டா ஓடுனா அதுக்கு பேர் ரன்னிங். அதுக்குன்னு இவ்ளோ ஸ்லோவா ரன் பண்றது? இப்ப பாருங்க, நான் ஓடுறேன், அந்த மாதிரி ஓடணும். ஓகே ரைட்? ஓகே பேபி, வாங்க. கம் ஆன் கேர்ள்ஸ், கம் ஆன். யா, கம் ஆன் கம் ஆன். ஏய், அவன் ஆரம்பிச்சிட்டாண்டி. புதுசா என்னென்ன கதை விடுறான் பாத்தியா? என்னடி இவன்? அவன் எதுக்காக ஜாகிங் வந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன பண்ணாலும் ஒரு யூஸும் இருக்க போறது இல்ல. பார்க்கலாம். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும். வா, ஜாகிங் பண்ணலாம். ஆஹா, ரெகுலரா ஜாகிங் வர இருந்தா உனக்கே இப்படி மூச்சு வாங்குது? இல்லங்க, ஆக்சுவலா வழக்கத்தை விட கொஞ்சம் வேகமா ஓடிட்டேனா, அதனால தான் மூச்சு. நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்து புடிச்சிடுறேன். ஓகே? எப்படியோ நான் உங்களை பிடிக்காம விட மாட்டேங்க. சத்தியமா விட மாட்டேன். ஓகே பேபி, போங்க போங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. ஐயோ சார் சார், கால் bro பொறுமையா. ஓகே, थैंक यू சார். வாக் bro. சாரி. இங்க என்ன பண்ற? நானும் இங்க தாங்க டெய்லி யோகா கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். 2 டைம்ஸ். ஓ, நீயும் தினமும் யோகா பண்ணுவியா? வருவாங்க. அதான் சொல்றேனே, ரெகுலரா வருவேன். 2 வாட்டி வருவேன். அப்புறம் ஏன் கால் மாட்டிக்கிச்சு? அது வாயு பிடிப்புங்க. நேத்து நைட்டு பொட்டேட்டோ மசாலா சாப்பிட்டதால கொஞ்சம் சீரியஸா இறங்கிட்டாண்டி, பாத்துக்கோ. அது சாப்பிட்டதுனால லைட்டா இப்படி வயிறு, கழுத்து, காலு இங்க எங்க போய் முடியுதுன்னு பாக்குறேன். நீ எவ்வளவு முறைச்சு பார்த்தாலும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் இல்ல. வாட் a pleasant surprise. என்ன நீங்க நாங்க போற இடத்துக்குலாம் நீங்களும் வரீங்க? என்னது? நீ போற இடத்துக்குலாம் நாங்க வரோம்? கோவிலுக்கு ரெகுலரா வருவீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலா நான் வெள்ளிக்கிழமை தான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா இந்த வாரத்துல இருந்து சண்டேக்கு மாத்திட்டேன். சண்டேஸ் ஹாலிடே, நோ, தட்ஸ் வை. ஓஹோ, ஓகே. இந்த வாரத்துல இருந்து சண்டேவை மாத்திட்டீங்க அதானே? இதே கோவிலுக்கு தான் வருவியா? ஆக்சுவலா நான் இந்த கோவிலுக்கு வர மாட்டேன். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோவில் இருக்கு. யூசுவலா அங்க தான் போவேன். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து செம்ம வைப் வந்துச்சுங்க இங்க வரணும்னு. ஆனா வந்து பார்த்தா நீங்க என் முன்னாடி. வாட் a surprise இல்ல? வாவ். ஆக்சுவலா நீங்க சண்டே கோவிலுக்கு வருவீங்களா? ஆமா, நாங்க சாமி கும்பிட்டுட்டோம், கிளம்புறோம். நீ போய் சாமி கும்பிடு. பாடி. ஏங்க என்னங்க ஒரு 2 மினிட்ஸ் இருக்கலாம்ல? எதுக்குங்க அவசரம்? இருங்க. இல்லங்க, ஆக்சுவலா இவங்களை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. ஏங்க சத்தியமா சொல்றேங்க, இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. ஆனா இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓஹோ, இங்க பாப்பீங்கன்னே தெரியாது, ஆனா கையில பொக்கேயோட கோவிலுக்கு வந்துட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்லங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இவங்க நம்ம கம்பெனில சேர்ந்து 1 month ஆயிடுச்சு. அந்த 1 month ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன நம்பலையா? சத்தியமா சொல்றேங்க, இந்த கோவில வச்சு பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஆனா இந்த கோவில வச்சு கொடுத்தா செம்ம வைப் இல்ல?
இல்லங்க இந்தாங்க ஹாப்பி 1 month anniversary. இது பொக்கேவா? ஆமாங்க. ஐயோ இல்லங்க எங்க சத்தியமா பொக்கே தாங்க வாங்கிட்டு வந்தேன். இதுல பூ இருந்துச்சுங்க. ஆனா எங்க போச்சுன்னு தெரியலங்க. இந்த பூல என்னாச்சுன்னு தெரியலங்க. ஆனா பூவை காணுமே. தெரியலையேங்க. வெறும் காம்பு மட்டும் தான் இருக்கு. அது சத்தியமா என்னாச்சுன்னு தெரியலங்க. ஹலோ, இவ பூவை கொடுத்தாலே சீண்ட மாட்டா. நீங்க வெறும் காம்பு கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் வேலைக்காகாது. நான் ஒன்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. அதுவும் கோவில்ல வச்சு சொல்றேன். உங்க அம்மா கிட்ட தமிழ் மேட்ரிமோனில நல்ல பொண்ணை பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன? அதை விட்டுட்டு இப்படி லவ் பண்றேன் 30 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இதே மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு அலையாதீங்க. தேவையில்லாம உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். வா மலர், நம்ம போலாம். ஏங்க இல்ல ஆக்சுவலி மேடம் சொல்லுங்க மலர். சாரி மேடம், என்ன வர சொன்னீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில பார்த்தா ஜாகிங் வர, அப்புறம் யோகா கிளாஸ்க்கு வர, அப்புறம் டிஃபன் கடைக்கு வர, கடைசியா கோயிலுக்கும். என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா? Of course. ஆமா மேடம். ஐயோ மேடம், 30 நாள்ல நான் லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். நீங்க வேற ஆபீஸ்ல எதுவும் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு 1008 கண்டிஷன் வேற. அப்புறம் நான் என்னங்க பண்றது? காலையில ஏந்திரிச்சதுல இருந்து ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள அந்த குட்டி கேப்ல தான் நான் ஏதாச்சும் பண்ணணும். ஆபீஸ் முடிச்சு நீங்க டைரக்டா வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல. வீட்ல வந்து என்னால லவ் பண்ணவா முடியும்? முடியாதுல்ல. இப்படி எப்படியாச்சும் உங்க மனசு மாறிடாதான் தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க கொஞ்சமாச்சும் மில்லிமீட்டர் அளவுக்காச்சும் உங்க மனசு மாறிச்சா? என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தனா மண்டைய உடைச்சிர வேண்டாம். ஓகே, சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? Hold on. Breathe out, breathe out, breathe out. Relax, relax. இத பாரு, நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்தாத. நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு என்ன ஃபாலோ பண்றதெல்லாம் விட்டுரு. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன மேடம் மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? நான் அங்கலாம் வந்து உன்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சரா பண்ண? இல்ல உங்க பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்து நான் தலையிட்டேனா? இல்லையே. இல்ல ஜஸ்ட் நீங்க போற இடத்துக்கு மட்டும் தானே நான் வந்தேன். இதுல என்ன இருக்கு? இங்க பாருங்க, நான் உங்களை லவ் பண்றேன். இன்னும் 30 நாள்ல உங்களை லவ் பண்ண வைக்கிறேன் தான் நான் சொல்லிருக்கேன். என்னால முடிஞ்சத நான் ட்ரை பண்றேன். காதல் வந்தா நீங்க ஓகே சொல்லுங்க, வரலனா நீங்க சும்மா ஃப்ரீயா விட்டுருங்க. நோ ப்ராப்ளம். எனக்கு காதல் வரவே வராது. எப்படிங்க அது இப்பவே சொல்ல முடியும்? இப்பதான் ஜஸ்ட் 10 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 20 நாள் இருக்குல்ல. மொத்தமா இந்த 30 நாளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அப்போ எப்போ அப்ப நான் ஏத்துக்கிறேன். ஓகே? இங்க பாரு, நான் சொல்றத நீ கேளு. இப்பவே உனக்கு தமிழ் மேட்ரிமோனில பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. 30 நாள் இல்ல 300 நாள் ஆனாலும் உன்னால என்ன லவ் பண்ண வைக்க முடியாது. அது எப்படிங்க? இப்பதானே நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பார்த்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா எரிச்சலா தான் வரும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா போக போக இவன் வரமாட்டானான்னு ஒரு ஏக்கம் வரும். கன்ஃபார்மா நீங்க பாருங்க. ஏக்கமா? பொண்ணு பார்த்தாவா? ஒரு துளியும் வராது. இனிமே நான் இருக்கிற இடத்துக்கு வரத விட்டுட்டு நீ போய் வேலைய பாரு. கெட் அவுட். உங்களை லவ் பண்றது தவிர எனக்கு வேற வேலையே இல்லைங்க. உங்க பின்னாடியே வருவேன். wherever you go I'm there. ஆனா நீங்க பொறுத்துதான் ஆகணும். பிகாஸ் நீங்க எனக்கு 30 நாள்னு அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. வரட்டா? டாடா பாய். சாரி மேடம், கொஞ்சம் ஓவராயிடுச்சு. டோன்ட் ஃபர்கெட் 30 days, ஓகே? பாய் பேபி.
பச்சை குத்திக்கின்னு உன்னோட பேரு பஸ் டேட்டோ ஆர்டிஸ்ட் ரெடி. வணக்கம் சார். டேய் இவனா டேட்டோ ஆர்டிஸ்ட்? ஆமா மாமா, இவன் தான் ஆதில இருந்து டேட்டோ ஆர்டிஸ்டா இருக்கிறவன். டேய் என்னடா சொல்ற? ஆமா பஸ், இவன் போடாத டேட்டுவே இல்ல. இவங்க ஆரம்பிச்சு விட்ட பச்சை தான் இப்போ டேட்டோவா டெவலப் ஆகி பெரிய லெவல்ல போய் நிக்குது. டேய் இந்த ஆள்லாம் சரி வருவாராடா? நான் சாமி இப்படி கேட்டுட்ட? நாங்க பரம்பரையா இந்த தொழிலை பாக்குற சாமி. தொழில சுத்தமா இருக்கு சாமியே. கேட்டியா? நான் போட்டதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க சாமி. ஓகே பஸ், நீ ஒன்னும் பயப்படாத. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாமே சூப்பரா பண்ணுவாரு. நல்லா விசாரிச்சு தானே இவரு கூட்டின்னு வந்துக்கிறேன். ஏண்டா நீ தான் போடணும்னு அடம் பிடிச்ச, அதான் வந்துட்டாரு, போட்டுக்க. நான் பேரு சாமி குத்தணும். பரவாயில்லையே, எந்த நேரத்துலயும் வேலைன்னு கூப்பிட்டா கிளம்பிடுறிய. வேலையில ரொம்ப பொறுப்பா இருந்தா தானே சாமி 4 காசு சம்பாதிக்க முடியும். அன்னாடம் பொழப்பு ஓடணும்னு நினைச்சா நேரத்துக்கு உழைக்கலாம் சாமி. குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறவன் நேரங்காலம் பார்த்தா ஆகுமா சாமி? எந்த நேரத்திலையும் வேலை செய்ய தயாரா இருக்கணும் சாமி. கேட்டீங்களா மாமா? அம்மா எத்தனை குழந்தைங்க? 6 சாமி. ரைட்டு. எந்த நேரத்துலயும் நீ வேலை செய்ய தயாராகவே இருந்திருக்க. என்ன சாமி குத்தணும்? I'll tell you. வாஸ்து சரி. ஒரு பேரு மலர். என் நெஞ்சில் பூத்த மலர், என் சுவாச காற்று மலர், என் இதய துடிப்பு மலர். கவிதை இவ்வளவு பெருசா குத்தம்னா உன்னை குப்புற போட்டு முதுகுல தான் குத்த முடியும். ஐயோ, நீ வெறும் மலர்னு குத்து, அது போதும். போதுமா? சரிங்க சாமி. ஓகே, அது போதும். நல்லா வலிக்கிற மாதிரி குத்துங்க. ஐயோ லூசு. பாஸ். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன ஸ்கெட்யூல்னு கேட்டுட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். நேத்தே நான் ஸ்கெட்யூல் எல்லாம் கொடுத்துட்டேன். அது சீக்கிரம் முடிஞ்சிரும் மேடம். வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டுக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வெரி ஸ்வெட்டிங் மேடம். அதான் சொல்றீங்களா மேடம்? ஹலோ, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணு. ஓகே மேடம். ஆனா ஷூட்டிங் எல்லாம் ஓகே, பெர்ஃபெக்ட், பக்காவா இருக்கு. இன்னைக்கே முடிச்சிடலாம் மேடம். என்ன இவ பேரை பச்சை குத்திருக்கோம், காட்ட வந்தா பார்க்க மாட்டேங்கிறாளே. மேடம் போய் வேலையை பாரு. என்னாச்சு? நத்திங். ஹலோ, இங்க வாங்க. எஸ் மேம். கையை காட்டு. எந்த கை? என்ன இது? இது ஜஸ்ட் உங்க நேம். ஏங்க, நான் லவ் பண்ற பொண்ணோட பேரை பச்சை குத்திருக்கேன். ஆக்சுவலா இது நல்லா இருக்குல்ல? நீங்களே பாருங்க மேடம். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? ஏன் பேரு போய் பச்சை குத்தி இருக்க? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இதுல என்ன மேடம் இருக்கு தப்பா? நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு நினைப்பாங்க, அவ்வளவுதானே? இடியட். நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேனா? அப்புறம் எப்படி நீ என் பேரை உன் கையில பச்சை குத்தலாம்? மேடம், இப்படி ஏதாச்சும் ரொமான்டிக்கா பண்ணாதானே நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க? மென்டல் பைத்தியம். உன் மென்டல் தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு.
இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது பாரு, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்கலாம். இப்போ சீரியஸா சொல்றேன். ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவ பேரை பச்சை குத்துறதெல்லாம் ரொம்ப இன்டிசென்ட்டான அநாகரிகமான விஷயம். அதுவும் இந்த ஆபீஸ்ல நான் உனக்கு பாஸ். நீ என் பேரை பச்சை குத்திருக்கிறத பார்த்தா என் மரியாதை என்ன ஆகும்னு யோசிச்சியா? இல்ல ஆபீஸ்ல நம்மள பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சியா? எதையுமே யோசிக்காம முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற. முதல்ல நீ இதை அழிச்சிட்டு வேலைக்கு வா, இல்லனா நீ வேலைக்கே வரக்கூடாது. இவ இத பார்த்து சந்தோஷப்பட்டு என்ன என்னென்னமோ செய்வான்னு எதிர்பார்த்தா இப்படி சொல்லிட்டாளே. என்ன பண்றது? மா, என்ன வேலையை விட்டு போன்னு சொல்றாம்மா. இதை அழிக்கணும்னு சொல்றாம்மா. பச்சை குத்திக்கிட்டம்மா. இது எப்படிம்மா அழிக்கிறது? ஆசை ஆசையா அவ என்ன லவ் பண்ணிடுவா, எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சம்மா. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இல்லன்னு ஆக்கிட்டாம்மா. ஏம்மா, அவளுக்கு என் மேல நம்பிக்கை வந்துரும்னு நினைச்சுதான் பண்ணம்மா. இது எப்படி இப்ப அழிக்கிறது? டேய் மதி, அவளுக்காக தானே நீ பச்சையே குத்திருக்க. இப்ப அவளுக்கு பிடிக்கலன்னா அதை அழிச்சிட வேண்டியதானப்பா. அக்கா, எவ்வளவு ஆசையா இந்த பச்சை குத்திக்கிட்டு போய் அவன் முன்னாடி நின்னு தெரியுமா? நீ என்ன அசிங்கமா ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி நடந்துக்கிற, பைத்தியக்காரா அது இதுன்னு கண்டபடி திட்டிட்டு இத உடனே அழிச்சிட சொல்றாக்கா. அவ்வளோ பேசிட்டாளாடா? பேசாம அவ போற இடத்துக்கெல்லாம் போ. அவ பேர பச்சை குத்திக்கன்னு ஆளாளுக்கு நல்லா ஏத்தி விட்டுட்டு அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. மா, அக்காவை எதுவும் சொல்லாதம்மா. அவ என் நல்லதுக்காக தானே சொல்றா. அப்ப நான் பெத்தவ கெடுதல் பண்ணிடுவேனாடா? அது திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ ஒருத்தி. மதி, இது நீ அழிக்க வேண்டாம். என்னக்கா சொல்ற? இத அழிக்கலனா என்ன வேலையை விட்டு போயிட சொல்றாக்கா. இத பாரு, நீ இதை அழிக்கவும் வேண்டாம், வேலையை விட்டு நிக்கவும் வேண்டாம். அக்கா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு வரட்டும், எல்லாத்தையும் இன்னையோட நிறுத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வர சொன்னீங்களாமே, சொல்லுங்க. ஆமா, அதை அழிச்சிட்டியா? அது எதுக்கு அழிக்கணும்? நான் அழிக்கல. அழிக்கலையா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், அழிக்கலன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உங்களதான். இல்ல அந்த மாதிரி கிரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அழிக்கலன்னு தான் சொன்னேன். ஆனா உங்க பேர் இல்ல, போதுமா? நீ என்ன சொல்ற? சி, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இது மலர் இல்ல, திருக்குறள். திருக்குறள் நான் ஃபுல்லா போட்டிருக்கேன் மேடம். இதை அழிக்க சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன், அந்த திருவள்ளுவரே வந்தா கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது நாட்டோடமையாக்கப்பட்ட குறள். புரியுதா? என்ன பண்ணி வச்சிருக்க? வலிக்கலையா உனக்கு? இதை அழிக்கிறத விட இவ்வளவு பெருசா குத்துறது ஒன்றும் எனக்கு பெருசா வலி தெரியல. இன்ஃபேக்ட் எனக்கு திருக்குறள்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மலரை பத்தி எழுதின இந்த குறள் எனக்கு உசுருங்க. அதனாலதான் இந்த குறளை போட்டிருக்கேன். யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். உங்களை பத்தி யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்கயும் வேலையை விட்டு போக வேண்டாம், என்னையும் வேலையை விட்டு தூக்க வேண்டாம். பை. மலரே.
என்ன செய்யறதுனே தெரியலையே. இவன் பண்றதுக்கெல்லாம் கோவப்படுறதா இல்ல பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா ஒண்ணுமே புரியல. ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாமா, கிளம்பிட்டேன். காலையில ஊருக்கு வந்துருவேன். இல்ல மலர், நீ ஊருக்குலாம் வர வேண்டாம். என்னம்மா பேசுற? நாளைக்கு அப்பாவோட நினைவு நாள், அதுக்கு வர வேண்டான்னு சொல்ற? இல்லம்மா, அந்த செல்வா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். நாளைக்கு அப்பாவோட நினைவு நாளைக்கு நீ கண்டிப்பா வருவேன்னு அவனுக்கு தெரியும். அவன் கண்டிப்பா இங்க வருவான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதனால்தான் நான் சொல்றேன், நீ வர வேண்டாம். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அவனுக்கு பயந்துகிட்டு என்ன அப்பாவோட நினைவு நாளுக்கு வர வேண்டான்னு சொல்றியா? புரிஞ்சுக்கோ மலர், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இங்கதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல மலர், நாங்க பாத்துக்கிறோம். எல்லாரும் இருக்காங்க, ஆனா அவரோட பொண்ணுனா அங்க எல்லாமே எப்படிமா? யார் எப்படி வந்தாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்லம்மா. நான் வருவேன் கண்டிப்பா. நாளைக்கு நான் அங்க இருப்பேன். மலர், அவன் ரொம்ப மோசமான ஆளுமா, என்ன வேணாலும் பண்ணுவான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோவத்துல வர இருக்கான். சொன்னா கேளு மலர். மா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் வைக்கிறேன். மலர், மலர், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, என்ன நடக்க போகுதோ? என்ன இந்த பக்கம் தான் ஜாகிங் வருவாங்க, வரலையே. ஒருவேளை சீக்கிரமே யோகா கிளாஸ் போயிட்டாங்களோ? Breathe in, breathe out. Breathe in, breathe out. ஹலோ ப்ரோ, மலரும் அதிதியும் வரலையா? இல்ல, வரல. அவங்க வரலையா? எங்க போயிருக்காங்க ப்ரோ? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஓ, கரெக்ட். எங்க போறீங்க? யோகா பண்ணல? இல்ல, நான் பண்ணல ப்ரோ. பை. இல்ல, எங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு ஃபோன் வந்துச்சு, அதான். ரிலாக்ஸ். அக்கா, நீங்க உள்ள போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. ஹலோ மதி சார். ஹாய் செல்வி, எங்க இருக்கீங்க? சார், நாங்க ஊருக்கு வந்திருக்கோம் சார். ஊருக்கா? எதுக்கு? இல்ல, அது அக்காவோட அப்பாக்கு நினைவு நாள், அதான் வந்திருக்கோம். ஓ, என்கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. சாரி சார். சரி, பரவாயில்ல. உங்க ஊர் எங்க இருக்கு? இங்க திருச்சி பக்கத்துல பெரம்பலூர் சார். ஓ, பெரம்பலூரா? ஆமா. செல்வி, எனக்கு அந்த ஃபுல் அட்ரஸ் கொஞ்சம் மெசேஜ் பண்ண. எதுக்கு சார் ஃபுல் அட்ரஸ் கேக்குறீங்க? அங்க வரதான். ஐயோ, இங்கயா? ஆமா. ஏன், நான் வரக்கூடாதா? அது பா, செல்விக்கு கூட பதறுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இந்த பார் செல்வி, உண்மையா சொல்லணும்னா உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. அதனால தான் நானும் வரேன்னு சொன்னேன். என்ன, வரலாமா? சரி சார், வாங்க. நாங்க இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருப்போம். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், வாங்க. ஓகே செல்வி. அப்பா, அந்த பச்சை குத்திட்டு வந்ததுல இருந்து மதிக்கிட்ட நான் போட்ட அக்ரிமெண்ட் சரியா தப்பான்னு தெரியாம எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. நீங்க தான் என் மனசுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கணும். என் கூடவே இருந்து என்ன கைட் பண்ணுங்கப்பா.
எதுக்கு இங்க வந்த? நான் வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கேன். நீ என்னன்னா எதுக்கு வந்தேன்னு கேட்குற? நான் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுமே ஒன்றை பார்க்கணுன்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் ஆண்டி தான் நீ எங்கே இருக்கேன்னு கூட என்கிட்ட சொல்லலை. ஹே, உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இங்கே பாரு, நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி அங்கிளோட மெமோரியல் டேக்கு நீ கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்தேன். அதுவும் உனக்காக தான் வந்தேன். ஏய், கண்டதையும் உளராத. மரியாதையா இங்க இருந்து போயிரு. என்ன மலர் இப்படி பேசுற? மரியாதையா இங்க இருந்து போயிடுன்னு. ஓகே, போயிடுறேன். ஆனா நீ என் கூட வா. வந்ததே உன்னை கூட்டிட்டு போக தானே. வா போலாம். என்ன கூட்டிட்டு போக நீ யாரா? நான் யாரா? பாருங்கப்பா, நான் யாருன்னு கேக்குறேன். ஏய், 2 நிமிஷம் போலீஸ் லேட்டா வந்தா வச்சுக்கோ, நேரம் என் பொண்டாட்டிடி. உன் விரல்ல ரிங்க மாட்டி இருந்தா இந்நேரம் உனக்கு புள்ளைய கொடுத்துருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், நின்னு போனது கல்யாணம் தான், ஆனா நிச்சயம் முடிஞ்சிருச்சுல்ல. அப்படி பார்த்தா நீ எனக்கு கிட்டத்தட்ட பாதி பொண்டாட்டி தான். வா போல, வா வாங்குறல. ஐயோ அக்கா, ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், என்னைய கை நீட்டி அடிக்கிறேன். நீ இருப்பா, விட்டுறாங்கிற யாரா நீ? மலர், டேய், ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்க போறியே, ஆம்பளன்ற திமிரா உனக்கு? இந்த மாதிரி மூக்குக்கு கீழே மீசை இருந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாது. மூளையில கொஞ்சம் அறிவு வளரணும். மரியாதையா இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஏய், யாரா நீ? இது உனக்கு தேவையில்லாத வேலை. டேய், என் வேலை என்ன, எனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது நான் டிசைட் பண்ணிக்கிறேன், புரியுதா? உன்னை பார்த்தாலே அப்படியே அடிக்கணும்னு தோணுதுடா எனக்கு. எனக்கு காதல் பிரேக்கப் ஆயிருக்கு. ஆனா எந்த கையையும் நான் இது வரைக்கும் பிரேக் பண்ணதில்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணவா? டேய், நீ மரியாதை எங்க இருந்து போயிடு. அப்படியெல்லாம் முடியாது. நீ தப்பு பண்ணிருக்க. முதல்ல அந்த மேடம் கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் போறேன். ஏங்க, என்னங்க பிரச்சனை? சொல்லுக்கா. சும்மா ஆண்டனி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. வெளியில போயிடு, இல்லனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, நீங்க போலீஸை கூப்பிடுங்க, இல்ல யாரை வேணாலும் கூப்பிடுங்க. நான் மலர் இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன? டேய், இங்க பாருடா. டேய், வேணாம். அவங்க கிட்ட கூட நான் உன்னை நெருங்க விட மாட்டேன். அவங்க கிட்ட நெருங்குனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யாரா நீ? இந்த கேள்வி நீ 30 நாள் கழிச்சு கேட்டனா என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா இப்போ என்னால பதில் சொல்ல முடியாது. சோ தயவு செஞ்சு சொல்றேன், அவங்கள டச் பண்ணாத. ஆல்ரெடி நான் கமிட் ஆயிட்டேன். ப்ளீஸ், இப்ப நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், போயிடு. ஏய், தள்ளுடா நீ. ஏய், திருப்பி திருப்பி நான் சொல்றேன், வேணாம். மரியாதை இங்க இருந்து போயிடு. ஐயோ, என்ன இது? என்ன நடக்குதுங்க? நிறுத்துங்க. ஏய் ஆண்டனி, நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். நீ மரியாதையா இங்க இருந்து போறியா இல்லையா? வேண்டாம் ரோஜா, என் பிள்ளைய நான் எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறேன். ஏங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். ஏய் ஆண்டனி, வாடா போலாம், பிரச்சனை வேணாம். டேய், நான் உன்னை விட மாட்டேன்டா. மலர் எனக்கு கிடைக்காம பண்ணிட்டேலடா, விட மாட்டேன்டா உன்னை. டேய், உன்னால ஆனதை பாத்துக்க போட.
அவங்களாவது போலீஸை தான் கூப்பிடுவாங்க. ஆனா நான் வேற மாதிரி, உன்னை விட மோசமானவன். மரியாதையா இங்க இருந்து போயிட. பார்க்குறேன், நீ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுல. நீ எங்க இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. ஏய் ஆண்டனி, வாடா. வேணாண்டா. மரியா, வா போலாம். ஏங்க, யாருங்க இவன் இங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்றான்? நீ எதுக்கு இங்க வந்த? ஏங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க என்னடானா எதுக்கு வந்த எங்க வந்தன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சீன் போடுறியா? என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் எங்க நடிச்சேன்? போதும், முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ. அக்கா, நீ பேசாம இரு செல்வி. எனக்கு எதுவுமே புரியல. ஆனா நான் வந்தது மட்டும் உங்களுக்கு பிடிக்கலன்னு புரியுது. நான் போயிடுறேன். ஆனா நான் உங்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்த தான் வந்திருக்கேன். நான் செலுத்திட்டு போயிடுறேன்.